இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அடுத்து நம்ம இதுவரைக்கும் டீனேஜர்ஸ் பார்த்தோம். இளம் வாலிபர்களை குறிச்சு பார்த்தோம். நிறைய இருக்கு அவங்களுக்கு. நம்ம வந்துட்டு ஏன்னா டீன் சைக்காலஜி, இளம் வாலிபர் உளவியல், டீனேஜர். தேர் நாட் யூத், வாலிபர் கிடையாது, டீனேஜர்ஸ். நம்ம அவங்க கேர்ஃபுல்லா அவங்களுக்கு அந்த வார்த்தை கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். யூ ஆர் நாட் யூத், யூ ஆர் நாட் சைல்ட், பட் யூ ஆர் டீனேஜர். அந்த யூத் ஃபெலோஷிப் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து டீன் பைபிள் ஃபெலோஷிப் இருக்குன்னு சொல்லணும். அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். டீனேஜர்ஸ் நிறைய காரியங்களுக்கு நிறைய பேர்கிட்ட போன்ல பேசினாங்க. நிறைய பேர் இந்த விஷயத்துக்கு பேசல, பிரச்சனைகளுக்கு பேசலாம், எல்லாம் பேசலாம். ஒரு நாளைக்கு ஒரு உரையாடல் கூட வைக்கலாம் டீனேஜர்ஸ். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம டீனேஜ் பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஏன் ஒரு பகுதியில நம்ம நம்ம ஜூம் மீட்ல இருக்கிறவங்க ஏன் நம்ம சேரக்கூடாது, ஒரு நாளைக்கு ஒரு ஒன் டே ப்ரோக்ராம் மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல, சென்னையில ஏதாச்சும், இல்ல வேற இடம், திருச்சியில கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அப்படி அந்த மாதிரி நான் ரெடியா இருக்கிறேன். பட் நீங்க யாராவது ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா ரெடி டு ஹெல்ப் யூ. நான் எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கிறேன். கிட்டத்தட்ட 49 ஆண்டு காலமாக நான் பயன்பாட்டில் இருந்து கொண்டே இருக்கிறேன். கடவுளுடைய பயன்பாட்டில் இருந்து கொண்டே இருக்கிறேன். அதனால அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனா நம்ம சுருக்கமா தான் பார்த்தோம். கிட்டத்தட்ட 4, 5 பகுதி பார்த்தோம் சுருக்கம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, கிறிஸ்தவ கல்வியில முக்கியமா இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் படிப்பு புதுசு. இதை போடுறது நோக்கமே தான். நம்ம பிள்ளைகள் படிக்க முடியும், முடியவே முடியாதுன்னா கிடையாது, முடியும். ஏன்னா கடவுளுடைய பிள்ளைகள், நாம கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுக்கு பயப்படுதல் அப்படிங்கிறத நான் அவ்வளவு ஏற்றுக்க மாட்டேன். பெரும்பாலும் 90% அப்படி பார்க்கக்கூடாது. நீங்க பைபிள் படிக்கும்போது எங்கெல்லாம் பயம் அப்படின்ற வார்த்தை வருது, அங்க வந்து அன்புன்னு வச்சு படிச்சு பாருங்க. அது ஆப்டா இருந்தா தான் கரெக்டா இருக்கும். சில இடங்கள்ல தான் பயம் கரெக்டா இருக்கும், பல இடங்கள். அப்ப கடவுள் மேல அன்பு வைத்திருக்க நாம் கடவுள் நம்ம 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 அவரை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும், அவரை விட்டு விலகினாலும் அறகுறையா அவருக்கு ஒரு டச்ல இருந்தாலும் அவர் நம்ம அந்த அந்த பூரண அன்புனால முழு அன்பை செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறார். நாம் செலுத்தும் பொழுதுதான் அதனுடைய பயனை அடைய முடியும். நம்ம பிள்ளைகளை வந்து குறைஞ்ச உங்களுடைய எய்மினா ஒரு பிஜி அவங்க பண்ணணும். மினிமம் ஒரு பிஜி, ஒரு மாஸ்டர் டிகிரி எதுலையாவது, எம்எஸ், எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம், எம்எட், இல்லையா, எம்இ, எம்எல், எம்எஸ், எம்டி, இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் டிகிரி மினிமம். ஏன்னா அவங்க ஒரு பிஜி படிக்கிற பிள்ளைங்க பெரும்பாலும் என்ன பண்ணாக்கா, அவங்க அறிவு விருத்தி கொஞ்சம் அதிகமாகும், சிந்திக்கிற திறன் ரொம்ப அதிகமாகும். எஸ் ஆர் நோ அப்படிங்கிறது கொஞ்சம் பார்ப்பாங்க, ரைட் ஆர் ராங்ன்றத அப்ப ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க. சாதாரண நீங்க பாருங்க, இந்த கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த பிஜி பண்ண ஸ்டாஃப் வந்து அவசியம் விட மாட்டாங்க. இப்ப பிஇ பண்ணவங்கலாம் வந்து சீக்கிரத்துல வீட்டுக்கு அனுப்புவாங்க, கொஞ்சம் அவங்க சரியான இடம். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு இது இருக்கா. அதனால பிஜி பிஜி படிச்சுட்டு வேலைக்கு போகுது, ஒரு 2 வருஷம் எக்ஸ்ட்ரா. அதுக்கு நாம நிறைய செய்யணும் அந்த விஷயம். அடுத்தது நாம நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, பண பிரச்சனை நமக்கு இருக்கு. ஆனா நான் ரொம்ப நியாயமா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னாக்க, பிள்ளைகளை அரசு பள்ளி, இந்தியாவிலே அரசு பள்ளிகள், சிறப்பான அரசு பள்ளிகள் நம்முடைய கல்வி நம்ம இடத்துல இருக்கு. நீங்க பாருங்க, அவங்க ஃபீஸ் கிடையாது இல்லைங்களா, அவங்க எல்லாம் கொடுக்குறாங்க புக்ஸ்ல இருந்துட்டு. அதே போல அவங்க அரசு பள்ளியில படிச்சுட்டு போனாங்கன்னாக்கா, பெண் பிள்ளைகள், இப்ப ஆண் பிள்ளைகளுக்கு ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீயா இருக்கு. பிஜி பண்றவங்களுக்கு ரிசர்ச் கூட கொடுக்குறாங்க. அப்ப நம்ம பிள்ளைகள் நம்ம என்ன எடுத்துட்டு போயிட்டு பெரிய இடத்துல கான்வென்ட்ல போடணும், அங்க போடணும், இங்க அதுக்கான லட்சக்கணக்கில் செலவு பண்றோம். அந்த லட்சங்களை சேர்த்து வச்சு அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு பயன்படும். நீயோ கடன் வாங்காது இருப்பாயிட்டு பைபிள் வாசிக்க, கடன் வாங்குறோம் ஏன் படிக்காது இல்லைங்களா. இதை கொஞ்சம் முக்கியமா நான் இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ் ரொம்ப சொல்றது உண்டு. ஏன்னா இந்த படத்தை நம்ம சேமிக்கலாம், அந்த பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு சேமிக்கலாம், ஒரு அவசரத்துக்கு சேமிக்கலாம். அதெல்லாம் அவங்க தெரிந்தவர்களுக்கு இதை சொல்லுங்க, என்ன பண்ணுங்க பிள்ளைகளுக்கு இல்லையா. உள்ள இப்ப ஆங்கிலம் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க, நிறைய பேர் சொல்றாங்க.
முன்னெல்லாம் சொல்ல இங்கிலீஷ் பிள்ளைக்கு இருக்கு, அதுக்கு மட்டும் டியூஷன் வைங்க, இங்கிலீஷ்க்கு மட்டும். ஏன்னா ஆங்கிலத்துல நிறைய கத்துக்க முடியும், இங்கிலீஷ் புக்ஸ் நிறைய படிக்கணும் இல்லைங்களா? அதனால பிள்ளைகள் படிப்பை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்க. கிறிஸ்டியன் எஜுகேஷன் இது ரொம்ப முக்கியம் நம்முடைய சப்ஜெக்ட்ல. அதெல்லாம் படிக்க வைங்க பிள்ளைகளை. அடுத்தது புதுசா வந்தவங்களுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இந்த இந்த பேட்டர்ன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு பக்கத்தையும் நீங்க நீங்க ஜெராக்ஸ் பண்ணீங்கன்னா பணம் அதிகமாகும். கொஞ்சம் நீங்க போய் டீச் பண்ண போறோம், இது அப்படியே நாங்க டீச் பண்ண போறோம், எனக்கு வந்து இந்த இந்த இதுவெல்லாம் லேப்டாப், இந்த ப்ரொஜெக்டர் இந்த மாதிரிலாம் இல்ல அப்படின்னாக்கா, நீங்க ஒரு பக்கத்துக்கு எடுக்கலாம். இல்லைன்னா 2 பக்கத்துக்கு எடுக்கலாம். இல்லையா? 2 பக்கத்த இந்த மாதிரி வச்சு எடுக்கலாம். இல்லைங்களா? இந்த மாதிரி இதுல. அல்லது 4 வைக்கலாம் இந்த மாதிரி. அந்த கடையில சொன்னாலுமே அத வச்சு குடுத்துருவாங்க. படிக்கிறதுக்கு மட்டும்னா நம்ம 4 வச்சிடலாம். நம்ம படிச்சுக்கிறதுக்கு அப்படின்னாக்கா. சில 4 வந்து இந்த ஆங்கிள்ல வைக்கும். அதாவது நான் படுக்கிற இது இப்படி வரணும். இல்லையா? இது 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 வெர்டிகல்ல வரணும். அ ஸோ இந்த மாதிரி நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு பணம் மிச்சமாகும். சரி, நாம இன்னைக்கு பார்க்கிறது வந்து ஆரம்ப நிலை அல்லது துவக்க நிலை 2மே ஒண்ணுதான். ஐபிஎல்ல நான் பலமுறை சொல்லிட்டேன். ஆரம்ப நிலை பிகினர், துவக்க நிலை பிரைமரி. தப்பா போட்டுட்டு இருக்காரு. நெறைய சொல்லி சொல்லி பார்த்துட்டேன். கேட்கல. கடைசியில படம் பக்கத்துல 1, 2, 3வது போடு. 1ஆம் நம்பர் பிகினர், 2ஆம் நம்பர் பிரைமரி அப்படி போடுங்கன்ட்டு. ஆரம்பம், துவக்கம் 2ம் ஒண்ணுதான். பிகினர் அப்படின்னா. இந்த பிள்ளைகள புரிஞ்சுக்கணும். இப்ப நான் வந்துட்டு இது என்ன ஏஜ் குரூப்ன்னு பார்த்துட்டு அடுத்த பகுதிக்கு நம்ம போலாம். அப்ப இந்த ஆரம்ப நிலை துவக்க பிள்ளை குணாதிசயம் என்னன்னு நான் முதல்ல தெரியும். இந்த வயசுல அந்த பிள்ளைகள கொஞ்சம் கொஞ்சம் சரியா, ஏன்னா இளம் குருத்து பட்டுன்னு உடைஞ்சிடும். இல்ல இளஞ்செடி வந்து உடைஞ்சிடும். இல்லையா? அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு வயசு. நம்ம சொந்த பிள்ளைகள் இருக்கலாம். நம்ம 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 இப்படி என்ன போல பேர பிள்ளைகள் இருக்கலாம். இல்ல நம்ம தங்கச்சி பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, இந்த மாதிரி நம்ம உறவினர் பிள்ளைகள். முக்கியமா திருச்சபையில சண்டே ஸ்கூல், இல்லையா? இந்த பிள்ளைகள் மேல ஒரு கரிசனை நமக்கு கண்டிப்பா இருந்தே ஆகும். தயவுசெய்து கொஞ்சம் பின்னூட்டம் கொஞ்சம் அழுத்தி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன் நான். ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றேன். 4 நாள் கன்டினியூஸா ஒரு ஒரு ட்ரெய்னிங் புரோகிராம் முடிச்சேன். டிசைபிள்ஷிப் பேஸ் 1, பேஸ் 2 முடிச்சோம். முடிச்சுட்டு மிட்நைட் வந்தேன் இல்லைங்களா? இன்னைக்கு காலைல ஒரு பைபிள் காலேஜ் போயிட்டு முடிச்சுட்டு இப்பதான் வந்தேன் இல்லைங்களா? திரும்பி நாளைக்கு. ஸோ இவ்வளோ கொஞ்சம் கடின உழைப்பு நாங்க குடுக்கறதுனால எப்படியோ ஒரு லெசன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு 70 மணி நேரம் ஆகுது. 80 மணி நேரம் குறைஞ்சபட்சம். அப்ப பின்னூட்டம் நீங்க பாடத்த படிச்சு பின்னூட்டம்னா உனக்கு புரிஞ்சிருக்கா? புரியலையா? இந்த மாதிரி பின்னூட்டத்த நீங்க தயவு செஞ்சு குடுங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க குடுக்குற ஒரு பெரிய காணிக்கை அதுதான். இல்லைங்களா? தயவு செய்து செய்யுங்க. அப்ப இன்றைய உலகில கிறிஸ்தவ குடும்ப பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? பள்ளிக்கூடத்துல இந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? திருச்சபையில எப்படி இருக்கிறாங்க? இது மாரி டீனேஜர்ஸ பார்த்த இதே பேட்டர்ன் இல்லைங்களா? அந்த பிள்ளைகள் உலகம் சார்ந்து இருக்கிறாங்களா? உலகத்தை சார்ந்து. இல்ல உலகத்திலிருந்து பிசாசை நோக்கி போகின்ற காரியங்கள அவங்க போறாங்களா? இல்ல நம்ம அனுப்புறோமா? இல்ல அவங்க போறதுக்கு நம்ம வழிவகை செய்றோமா? இதெல்லாம் பார்க்க போறோம். இல்ல உலகத்தில் இருக்கிற இந்த பிள்ளைகள் இயேசுவை நோக்கி பயணப்படுகிற, இயேசுவோடு பயணப்படுகிற, இயேசுவோடு நடக்கிற அந்த நம்ம செய்யணும் அப்படிங்கிறது நான் பார்க்கிறேன். அப்போ இந்த வயசு பிள்ளைகள் சரியா பார்க்கும்போது டீனேஜர் இந்த பிள்ளைகளை நாம போன வகுப்புல எல்லாம் பார்த்தோம் டீனேஜர்ஸ் யாரு. அப்ப இவர்கள் இந்த நிலைக்கு போகாதபடிக்கு இவர்களை சீர்படுத்துறதுக்கு இந்த இந்த பிள்ளைகள் ரொம்ப. அப்ப நமக்கு டீனேஜர்ஸை பத்தி பார்த்தோம். அதேதான் இது நம்முடைய பிள்ளைகள், பிகினர், பிரைமரி, ஜூனியர் பிள்ளைகள். அப்ப நாம இந்த பாடம் நமக்கு கண்டிப்பாக தேவையான ஒன்று. இதை நாம் செய்யத்தான் வேண்டும். அப்ப கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு நம்ம கற்பிக்கணும், நம்ம கத்துக்கணும், நம்ம பழகணும். நம்ம பழகதான் மக்கள் பழக்க வைக்க முடியும். இல்லையா? அப்பொழுதுதான் நாம் அது தியாகத்தோடு ஊழியம். குடும்பத்துல பிள்ளைகளை வளர்த்து அது ஒரு ஊழியம். நல்ல ஞாபகம். குடும்பத்துல நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்ப்பது, சீர்படுத்துவது இட்ஸ் எ மினிஸ்ட்ரி. தயவுசெய்து ஞாபகம். இல்லையா? ஏதோ பிள்ளையை பெற்றோம் வளர்க்கிறோம் அப்படி அல்ல. அது ஒரு பிள்ளை வளர்ப்புன்றது இட்ஸ் எ மினிஸ்ட்ரி. கிறிஸ்டியன் பேரண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு
இந்த புத்தகம் இல்லைங்களா? தெரியல கிறிஸ்டியன் ரிவர்ஸ்ல வருது இல்லையா? இது வந்துட்டு வால்யூம் 1. இந்த புக்கு வந்துட்டு இந்த வால்யூம் 1ல கிட்டத்தட்ட 400 பக்கத்துக்கிட்ட இருக்கு. அதுல 350 பக்கம் வந்து பிள்ளை கருவானதுல இருந்து இல்லையா 3 வயசு வரைக்கும் இந்த பிள்ளைகளை என்ன செய்யறது, கிறிஸ்டியன் பேரண்டிங் இருக்கு. கிறிஸ்டியன் பேரண்டிங் என்னுடைய பெயர் இல்லைங்களா? நிறைய படிக்க வேண்டியிருக்கு. இங்கிலீஷ்ல தான் இருக்கு, நிறைய இருக்கு என்கிட்ட. பேரண்டிங் கிறிஸ்டியன் பேரண்ட் நிறைய புக். சூப்பர் புக் இதுதான், டாப் போஸ்ட்னு சொல்றாங்க. ஆனா இது கிடைக்க மாட்டேங்குது, இந்தியாவுக்கு வர மாட்டேங்குது இல்லையா? இது அந்த காலத்துல யூஎஸ்ல வாங்கின, யூஎஸ் புக்கு அமெரிக்கால வாங்கின ஒரு இது. அப்பவே ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு, ரொம்ப ஹார்டா இருந்தா இப்போதைக்கு சொல்ல பொருள் சுலபமா இருக்கு. இது மாதிரி ஐயா ஆத்தர் பேரு ஆத்தர் பேர் ஆத்தர் பேர் வந்துட்டுங்க ஐயா, சரி, ரெஃபரன்ஸ் நான் இது அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து அடிக்கிறேன். ஆத்தர் பேர்ல ஒரு 2, 3, 4 பேர் இருக்காங்க. இதுல கூட இருக்கிறவங்க. டெப்ரா இவான்ஸ் இருக்காங்க, வில்லியம் சேர்ஸ் இருக்காங்க, கில்பர்ட் பியர்ஸ் இருக்காங்க, பமெலா ஸ்மித் இருக்காங்க, பேட்ரிக் ரஷ். அதாவது ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள பண்ணியிருக்காங்க. நான் இதை அப்படியே இதுல அனுப்புறேங்க ஐயா, நம்ம இதுல அனுப்புறேன், அந்த இது பண்ணியிருப்பேன். தேங்க்யூ. ஆமா ஆமா, இது பிரிண்ட் பண்ணது எப்போன்றது நான் அனுப்புறேன் ஐயா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு. வால்யூம் 1, வால்யூம் 2, 3, 4 4 புக்கு என் கை திரும்ப வரல, வாங்கிட்டு போடுங்க. என்ன பண்றது, நம்ம அந்த மாதிரி ஆளா இருக்கிறோம், இடிச்ச வாய மாதிரி இருக்கிறோம் இல்லைங்களா? அதெல்லாம் என்னன்னாக்கா பிகினர், பிரைமரி, ஜூனியர், இன்டர் சீனியர், அந்த இதுக்கான புக்கு. இந்த மாதிரி மொத்தம் 5 புக்கு. இது 3 வயசு வரைக்கும். 4ல இருந்து 18 வயசு வரைக்கும் இன்னொரு 4 புக் இருக்குல்ல. சரி, சோ இதை பேஸ் பண்ணி தான் பண்றது. பிள்ளையை நல்வழியில் பழக்கணும் அப்படின்னாக்கா பேரண்டிங், கிறிஸ்டியன் பேரண்டிங் ரொம்ப முக்கியம். வேலை நாடுகள்ல பேரண்டிங் புக்ஸ் நிறைய இருக்கு. பேரண்டிங் அவங்க வந்து கிளாஸ்க்கே போறாங்க. திருமணமாய் குழந்தை கருவுற்ற உடனே பேரண்டிங் கிளாஸ் அட்டென்ட் பண்றாங்க. ரோமன் கேத்தலிக்ல இருக்குது, அது அவங்களுடைய கேட்டகிசம் டிபார்ட்மெண்ட்ல இருக்குது இல்லையா? கேட்டகிசம் வந்து அவங்களுக்கு நம்ம சண்டே ஸ்கூல் அப்படின்னா கேட்டகிசம் எல்லாருக்குமே. இப்ப நாகாலாந்துல போனாக்கா அவங்களுக்கு சண்டே ஸ்கூல்ன்றது பிகினர்ல இருந்து பெரிய பேருக்கு கேட்டகிசம் இது சண்டே ஸ்கூல் அட்டென்ட் பண்ணணும். மத்தியானம் சர்ச், காலையில என்ன பண்ணோம்னாக்கா சின்ன பிள்ளைகளுக்கும் சண்டே ஸ்கூல் உண்டு, வாலிபருக்கும் உண்டு, பெரியவங்களுக்கும் உண்டு. ஃபுல் டே சர்ச்ல இருப்பாங்க நாகாலாந்துல இல்லைங்களா? இந்த ரோமன் கேத்தலிக்ல அவங்களுக்கு வந்து கிறிஸ்டியன் பேரண்டிங் வந்து தனி கோர்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அது எப்படி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து கவுன்சிலிங், கிறிஸ்டியன் அதாவது கவுன்சிலிங், அந்த கிளாஸ் 2 நாள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி அந்த சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் கொடுத்தாதான் ஃபாதர் கல்யாணம் நடத்துவாரு இல்லைங்களா? மற்றதெல்லாம் மற்ற டாக்குமெண்ட்ஸோட கூட இந்த டாக்குமெண்ட் ரொம்ப ரொம்ப இல்லைன்னா கல்யாணம் நடத்த மாட்டாரு இல்லையா? அப்ப அங்கேயே பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் பிள்ளைகளை வழி நடத்துற விஷயங்கள்ல. இந்த கவுன்சிலிங், நம்ம கவுன்சிலிங் நம்ம பேசிக் கொஞ்சம் கிளாஸ் எடுக்க போறோம், தெரியணும் நமக்கு. பிள்ளையார் நடத்த வேண்டிய வழினாக்கா இதுக்கு இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. ரொம்ப கடவுள் போட்டு மண்டை நிறைய இந்த மாதிரி மூளையை கொடுத்து வச்சுட்டு இருக்காரு. இடமா தெரியல என்ன பிடிச்சி வச்சுட்டு இருக்காரு இல்லைங்களா? என்ன கற்றுக்கொண்டிருந்தா ஆட்கள் வர மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி வகுப்புகள் பண்ணுறக்கா. இல்லை எங்கேயாச்சும் நான் கிளாஸ் ஆரம்பிச்சா கூட ஒரு 10 பேர் 15 பேர் வந்து உட்கார்றாங்க. பட் எல்லாம் 5 பேர் 10 பேரை சொல்லிக் கொடுக்குறோம். பட் தெரியல அது என்ன, அது பேர பார்ப்போம். இதுலேயே நிறைய பேசிட்டு இருக்கோம். பிள்ளை யானை நடத்த வேண்டிய வழினாக்கா நமக்கு நடத்துற வழி நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போ இன்னைக்கு கூட அதை பத்தி பேசினேன். இன்னைக்கு புது பைபிள் குழந்தை 3 அபிஷேகம் இல்லையா? அப்படின்னா என்ன அபிஷேகம்னா எதற்காக அபிஷேகம்? அப்போ அபிஷேகம் அப்படிங்கிறது இயேசு. அபிஷேகம் அப்படிங்கிறது வார்த்தைக்கு இயேசு, சாரி கிறிஸ்து, கிறிஸ்டோஸ் அப்படிங்கிறது தான். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் எதுக்கு அபிஷேகம்? அப்ப இயேசு அபிஷேகம் என்ன பண்ணார்? அபிஷேகம் என்ன செய்யுது? ஒன்று ஜெபம். ஜெபம்னு தனி சட்டம். ஜெபம்னா கேட்டுக்கிட்டே இருக்குது இல்லை, அது பாடம் படிச்சா தெரியும். ஜெபம். அடுத்தது
செயல்பாடு, அடுத்தது சாதித்தல். இயேசு இதை செஞ்சார். இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டார். அப்பா கிட்ட, பிதா கிட்ட ஜெபித்தார் இல்லையா? பிதாவோடு பேசினார். பிதா என்கிட்ட கத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணாருக்கா? செயல்பட்டார், சீடர்களை உருவாக்கினார் இல்லையா? சாதித்து முடித்தார். அப்ப அபிஷேகம்ன்றது சாதிப்பதற்கு தான் அபிஷேகம். அதுக்கு இடையில என்ன இருக்கு? இந்த அபிஷேகத்துக்கு அடுத்து ஜெபம் இருக்கு, செயல்பாடு, கற்றுக்கொண்டு செயல்படுதல் இருக்கு இல்லையா? செயல்பட்டு முடித்தவுடனே சாதித்தல். கிறிஸ்தவ நெறிமுறை இது ரொம்ப முக்கியம். இந்த விஷயம் இயேசு செஞ்சார். இயேசு ஞானத்திலும் வளத்திலும் இல்லையா, கடவுளுடைய அருளிலும் கிருபையிலும் இல்ல மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைதல். அதிகம் தான் வளர்ந்தாராம். மல்டிப்ளிகேஷன், அந்த விருத்தின்ற வார்த்தை. அப்ப இயேசு அதை செஞ்சார். இயேசுடைய தாய் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அவர் 100க்கு 100 மனிதரான உலகத்துல இருந்தார். என்ன பாவம் செய்யாத ஒரு விஷயம், தன்மை, பாவம் செய்யாத ஒரு தன்மை உடையவராக இருந்தார். அப்ப அவருக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. பேரண்டிங், சூப்பர் பேரண்டிங். ஏன்னா யூதர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? யூத குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம் பார்த்த முதல்ல பாடம் கிறிஸ்டியன் எஜுகேஷன்ல. யூத குடும்பம் என்ன பண்ணுச்சு? அப்ப யூத குடும்பம் பிள்ளை வளர்ப்பு எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்தது அந்த காலகட்டத்துல. பிற்காலத்துல அதெல்லாம் மாறி போச்சு. இருந்தாலும் அதுல அந்த மையம் இருந்தது. அப்ப கிறிஸ்டியன் பேரண்டிங் இருந்தது. அப்ப இயேசுக்கு அந்த கிறிஸ்டியன் பேரண்டிங் இருந்தது இல்லையா? இயேசுக்கு அந்த பேரண்டிங் சிஸ்டம் இருந்தது இல்லைங்களா? ஸ்கிரிப்சர் பேரண்டிங் சிஸ்டம் சொல்லலாம். அது பேர் தான் கிறிஸ்தவ பேரண்டிங், கிறிஸ்டியன் பேரண்டிங். ஸ்கிரிப்சரல் பேரண்டிங் இயேசுக்கு இருந்தது. இயேசுக்கு அதை கற்றுக் கொடுத்தார். இயேசுவின் தாய், இயேசுவின் தகப்பன் இல்லையா? அதே போல திருமுழுக்கு யோவான் ஸ்நானகருக்கு அவர் தாய் தந்தை அதை கற்றுக் கொடுத்தார். அதனாலதான் அவங்க சாதித்தார்கள் இல்லையா? அப்போ இது வந்து ஒரு வித்தியாசம். டிசைபிள்ஷிப்ல வந்து இது ரொம்ப அழகா இருக்கு இந்த பாடத்தை. அப்ப எப்படி உள்ள வசனங்கள் நிறைய இருக்குது. நமக்கு தெரியாது, வசனங்கள்லாம் தெரியாது. அதை அடிப்படையா இயேசு அப்படி பண்ணினார். அப்ப இயேசு அதை செயலாக்க பறித்தார். அதுக்கு சீடர்கள் செய்தார்கள். அப்போ இது வந்து ஒரு இறை பணி, இது ஒரு ஊழியம். அப்ப நாம் இல்லையா, நாம் யார்? நாம் எல்லாரும் அபிஷேகம் பண்ண கிறிஸ்துவை உடையவர்கள் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆனால் நாம் பழகுகிறோமா? கற்றுக்கொள்கிறோமா? கற்றுக்கொள்கிற சிந்தை இல்லை என்றால் அடிக்கடி நான் அதை சொல்றேன். கற்றுக் கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுத்த பிறகு நாம் சாதித்து முடிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நாம் கண்ணுக்கு எதிராக பார்க்கிறோம். பின்தொடர்பு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, ஏற்கனவே யூத்ல பார்த்தோம். இந்த ஏஜ் குரூப்பா பிரிச்சுதான் இந்த பிள்ளைகளை பேரண்டிங் சண்டே ஸ்கூலா இருக்கா கூட இருந்தாங்க. சரியான வயது இதுதான். ஏன்னா நம்ம சைக்காலஜிஸ்ட் தெரியும், ஸ்பெசிபிக் சில்ட்ரன் சைக்காலஜி, அதுல ஒரு ஸ்பெஷலைஸ்டு பர்சன் தான். இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க என்னோட மெட்டீரியல் தான் யூஸ் பண்றாங்க. பிகினர் சைக்காலஜி, பிரைமரி சைக்காலஜி, ஜூனியர் சைக்காலஜி, இன்டர் சைக்காலஜி, சீனியர் சைக்காலஜி, 5 வகையா அப்போ நான் உருவாக்குறது 70ஸ்ல, லேட் 70ஸ்ல. அதை வந்துட்டு 3 பேர் உட்கார்ந்து சென்னை பேராயத்துல சண்டே ஸ்கூல் அண்ட் யூத் டிபார்ட்மெண்ட் அப்போ நான் இருந்தேன். அப்போ நான் மெட்டீரியல் நான் தான் கொடுத்தேன். அதை வந்து சிபி, நல்ல புக்கு, சண்டே ஸ்கூல் புக்கு, அது வந்துட்டு அவங்க பணம் இல்லாத செய்யணும், சூப்பர் புக் அவங்க காஸ்ட். அப்புறம் பெங்களூர் பிபிஎஸ், அது நாங்கள் 3 பேர் உட்கார்ந்து அதை ப்ரிப்பேர் பண்ணேன். அதை வந்து பெங்களூர் பிபிஎஸ் பிக்சரைஸ் பண்ணேன். படம் இப்போ நான் பாடுற படம்லாம் அதுதான். நான் ஏன் அதை வச்சிருக்கேன்? நீங்க என்ன பண்றோம், அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இப்பத்து படம் கையில மொபைல் இருக்கு, நீங்களே எடுத்து அனுப்பலாம். இதெல்லாம் இல்லை நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு இது ரெடி பண்ணலாம். பிகினர் பிள்ளை நான் வரைஞ்சது கையில அப்போ வந்து பெங்களூர் பிபிஎஸ் தான் வரைஞ்சது அது இல்லைங்களா? அது பேர் ரொம்ப அழகா வரைஞ்சது. வந்து இதோட இது அழகா வரைஞ்சது. நான் இந்த வீட்டில் தீமத்தின்னு ஒருத்தர் இல்லையா, சூப்பர் சைல்டு இவாஞ்சலிஸ்ட். அவர் கூட தான் தமிழ்நாடு முழுக்க நிறைய சைல்டு இவாஞ்சலிஸ்ட் உருவாக்குறதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். அவர் வந்து இந்த படங்களை அதுதான் நான் இப்ப யூஸ் பண்றது. நான் தைரியமா யார் எனக்கு உதவி பண்ணாங்க பேர்ல நான் சொல்லிட்டேன் சரிங்களா? அப்புறம் இதை பப்ளிஷ் பண்ணது சிபி, அதை வந்து புக்காக்கி பப்ளிஷ் பண்ணது. அதுல ஆரம்ப நிலை, துவக்க நிலை 4ல இருந்து 6, இன்னைக்கு அவங்க தான் பார்க்க போறோம். பிரைமரி பாலர் நிலை தமிழ்ல பார்த்தோம்னாக்கா 7ல இருந்து 9 வயசு. ஜூனியர் இளநிலை 10ல இருந்து 12 வயசு. இன்டர் இடைநிலை 13ல இருந்து 15 வயசு. சீனியர் 16ல இருந்து
18 அல்லது 19 வரைக்கும். அப்ப நம்ம டீனேஜர்ஸ் எங்க வராங்க? யங்கர் டீன் யாரு? இன்டர்ல 13, 14, 15 யங்கர் டீன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓல்டர் டீன் யாரு? 14, 18 அல்லது 19 வயசுக்கும் ஓல்டர் டீனேஜர்ஸ். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க பிகினர்ஸ் பத்தி பார்க்கணும். ஏன்னா 0ல இருந்து நான் வந்துட்டு அதை பண்ணணும், நான் பண்ணி ஆகணும். பெரிய லெசன், ரொம்ப பெருசு இல்லைங்களா? குழந்தை கருவில் உருவானதுல இருந்துட்டு 3 வயசு வரைக்கும் இருக்குது இந்த புக்ல இருக்கு. இதுல இருக்கு கிட்டத்தட்ட 90% 3 வயசு வரைக்கும் இருக்குது. இவ்வளவு இருக்கு இதுல. கிறிஸ்டியன் பேரண்டிங் இது. பிள்ளைகளை எப்படி பிறப்பாங்க, கரு எப்படி உருவாகுது, உருவாகிற கருவுக்கு என்னென்ன இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் பார்க்கணும். ஆனா அந்த ஏஜ் குரூப்பை நான் இப்போ ஸ்கிப் பண்றேன். ஏன்னா அது நான் இன்னொரு ப்ரிப்பேர், ஏன்னா ஏற்கனவே இருந்தெல்லாம் அது மிஸ் ஆகிடுது. பேக்கப் எடுக்காத லேப்டாப்ல போயிடுது, லேப்டாப் மிஸ் ஆகாது. திரும்ப கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா பெரும்பாலும் வந்து அதை நான் வந்து கிளாஸஸ் மாதிரி வெயிட் பண்ணுவேன். 2 days கிளாஸ் வைப்போம். அதில் வந்துட்டு டாக்டர்ஸ் கூப்பிடுறாங்க இல்லையா, குழந்தை மருத்துவர் இல்லையா, அவர்களை கூடுவோம். நாங்கள் மனநல மருத்துவர்கள் 2 நாள் தேவை இருக்கு. 2 full days வேணும். 2 full days குழந்தை கரு உருவானதுல இருந்து இந்த 3 வயசு வரைக்கும் இருக்குது மட்டும் எடுக்கிறது 2 நாள் ஆகணும். அதனால அது முடியாததுனால வேண்டி நான் என்ன பண்றேன்னாக்கா, பிகினர் ஆரம்ப நிலை, அதாவது 4, 5, 6 வயசு பிள்ளைகளை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எதை பார்க்க போறோம்? மென்டல், பிசிக்கல், எமோஷனல், சோஷியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல். ஏசுதா வளர்ந்தார் இல்லையா? அப்போ லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் கடவுளுடைய, அதாவது ஸ்பிரிச்சுவலிலும், மனிதர் தாயிலும், பிசிக்கல் அண்ட் சோஷியல், சமுதாயத்திலும் அதிகம். அப்ப இந்த பிள்ளைகள் எல்லாரும் மனித இதுல வளரணும். அப்ப சரிவிகிதமா வளரணும், அதான் முக்கியம். வளர்ச்சி சரிவிகிதமா ஜிக்ஸாக்கா வளரக்கூடாது. ஏற்கனவே ஜூனியர்ல பார்த்துட்டோம். சாரி, இன்டர் சீனியர் ஜிக்ஸாக் வளர்ச்சி நிறைய பிரச்சனை வருவாங்க இல்லைங்களா? அப்போ நாம் அதை பயிற்றுக்கணும். அப்ப இயேசு சொன்னார், என்னை பின்பற்றுங்கள். அப்போ இயேசு பிள்ளைகள் மேல கரிசனை உள்ளதான் பார்த்தோம். இந்த பிள்ளைங்க என்கிட்ட வருது, இடம் கொடுங்க. நீ யாரும் வர விடாம சொல்லிட்டு வரட்டும், அந்த பிள்ளை என்கிட்ட வரட்டும் அப்படிங்கிறார். விதமா அந்த சிறில் ஒருவரும் அற்பமா எண்ணாதீர்கள்ன்றார். அப்போ அந்த பிள்ளைகள் எந்த அளவுக்கு நம்ம கேர் எடுத்து இந்த பிள்ளைகளை வளர்க்கணும். இந்த 5 ஆஸ்பெக்ட்ல அந்த பிள்ளைகள் வளரணும். முக்கியமா கிறிஸ்தவ பிள்ளைகள் நாம் அதிகம் அதை குறித்து இருக்கு. அப்ப அவர்களை சீடர்களாக மாற்றும். சின்ன பிள்ளைகளை மாற்றும். சீடர்னா என்ன? ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். ஏன்னா அவர் புரியாது, சீடர்னா புரியாது. ஃப்ரெண்டா பார்க்கணும், உங்க ஃப்ரெண்டு மாதிரி. முக்கியமா கண்டிப்பா டீனேஜர்ஸ் இல்லையா? அடுத்தது அவர்களை பணியாளர்களாக, ஊழியர்களாக, அப்ப இன்னைக்கு நாம ஊழியர்கள், பணியாளர்கள். நம்ம குடும்பத்துல பிள்ளைகளுக்கு பணியாளர்கள், சண்டே ஸ்கூல்ல வீவிஎஸ் நம்ம பணியாளர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள். அவர்களை ஊழியர்களாக மாற்றுது. என்ன ஊழியம்? அவர்களும் இயேசு எதை மையப்படுத்த? அன்பை மையப்படுத்தி செயல்படுது. அதான் ஊழியம். ஏற்கனவே டீனேஜ்ல பார்த்தா. அப்போ நாம் கடிதரும் ஒரு பெற்றோரா இருக்கணும் குடும்பத்துல நம்ம பிள்ளைகளுக்கு இல்லையா? நாம் ஒரு நல்ல வழிகாட்டி, லீடர்ன்றத வழிகாட்டின்னு சொல்லுங்க, கைட். லீடர் என்ன பண்ணும்? இதை பண்ணு, அதை பண்ணிட்டு மிலிட்டரி ரெஜிமெண்ட் தான் நடக்கும். அது இருக்கக்கூடாது. அதனால தான் அங்க லீடர் அப்படி சின்னதா போட்ட டிசைபிள். இயேசு அவருடைய அப்பாவுக்கு டிசைபிளா இருந்தாரு. 3 வருஷத்துல அல்லது 3.5 வருஷத்துல இயேசு என்ன பண்ணாரு? அவர் 120 பேரை டிசைபிள்ஸா மாத்தினார். 12 பேரை ஒருத்தர் டிசைபிள் ஆக்குனாரு, 72 பேரை டிசைபிள் ஆக்குனாரு, 36 பேர் டிசைபிள் ஆக்குனாரு. இல்ல 120 பேர் அவர் சார்பில் 120 பேர் டிசைபிள்ஸ். எப்படி நடைபெற்றது இதெல்லாம்? நாம என்ன பண்ணணும்? இந்த சீடத்தை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப நமக்கு தகுதிகளை வளர்த்துக்கணும். பிள்ளை அப்போ அனுபவ தகுதிகள் இருக்க. நம்ம அம்மா சொல்லிப்பாங்க, குழந்தை இப்படிதான் வளர்க்கணும், இப்படிதான் வளர்க்கணும். உண்மையிலே சயின்டிபிக்கா பார்க்கும்போது என்ன பண்றா, அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? குளிப்பாட்டு பொழுது இல்ல தலைக்கு அப்படி குளிப்பாட்டக்கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா அப்படி ஏன் குளிப்பாடக்கூடாதுனாக்கா, மூக்குவழி தண்ணி போகாத, காது வழி தண்ணி போயிடும். காலில் வச்சு குழந்தைகள் அது அந்த காலத்து இது. அதே போல அவங்களுக்கு என்ன பண்ண, புகை போடக்கூடாது. சயின்டிபிக்கா இப்ப இருக்குது. அப்ப அதெல்லாம் அனுபவங்கள். அனுபவங்கள் எப்படி இருக்குன்னாக்கா, அறிவியல் பூர்வமான அனுபவமா மாறும். அப்ப நம்ம அறிவியல் பூர்வமான அனுபவத்துக்குள் வரணும்.
பிள்ளைகளை எப்படி அவங்கள குளிப்பாட்டணும் இதெல்லாம் இருக்குது. இல்லை இதெல்லாம் அந்த பேரண்டிங்ல ஃபர்ஸ்ட் இதுல இருக்குது அதெல்லாம். சரிங்களா? அப்போ இது நமக்கு தெரியணும். அப்படி அப்ப நமக்கு வந்துட்டு குடும்பத்தை பிள்ளைகள் வளர்ப்பது இது சாதாரண வேலை கிடையாது. இது அசாதாரணமான வேலை. அப்ப கடவுளை இப்படிதான் கடவுள் நிறைய பேர் உருவாக்குகிறார். எங்களை போன்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய இதெல்லாம் போய் கலந்துக்கணும். பேரண்டிங் நீங்க கற்றுக் கொடுக்கணும். இந்த லெசன்ஸ்லாம் நீங்க மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ சாரி நாட் டீன் கேரக்டரிஸ்டிக், அது பிகினர் சில்ட்ரன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லையா? சில்ட்ரன் அதாவது பிகினர் சில்ட்ரன்ஸ் சைக்காலஜி அந்த பழையது அப்படியே போட்ட மாத்தா போட்டு விட்டார். அப்போ நான் சொல்ல இயேசு அப்ப சரிவிகித வளர்ச்சி நம்ம பார்ப்பது இல்லையா? அப்ப இயேசு எல்லாவற்றிலும் வளர்ந்தார். 5 ஆஸ்பெக்ட்ல வளர்ந்தார் இல்லையா? அது சரிவிகித வளர்ச்சியா இருக்கு. அப்ப இந்த பிள்ளையுடைய முதல் பிரச்சனை இது என்ன அப்படின்னா, இந்த பிள்ளைங்க ரொம்ப துடுக்கா இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க, அஜாக்கிரதையா இருப்பாங்க. முடிஞ்சு பந்து எடுப்பாங்க, உள்ள டேபிள் இடிச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க அறிவு வளர்ச்சி இவதான் வளர ஆரம்பிக்குது. இல்ல அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஒரு பூச்சை பிடிக்கிற போவாங்க, கீழே ஒரு புல் இருக்கும், அந்த புல்லு தடுக்கி விழுவாங்க, இல்ல கட்டை தடுக்கி விழுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒன் சைடு அவங்களுடைய மன இதுனாக்கா ட்ராக் சிங்கிள் ட்ராக், ஒரே ட்ராக்ல தான் பயணப்படும். நேரா போட அங்க பால் எடுக்கணும், எடுத்த உடனே டக்குன்னு இடிச்சுக்குவாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க இப்படி தாண்டி போயிட்டு இருப்பாங்க, பின்னாடி திரும்பி பார்க்காம இப்படி பாப்பா கீழே ஒரு கட்டை இருக்கு, கட்டையில இடிச்சு விழுவாங்க, அது காயம் ஏற்படும். சரிங்களா? அப்ப அந்த பிள்ளைகளுக்கு இப்ப வேணா பண்ணா அந்த பிள்ளைகளுக்கு இதை கொஞ்சம் அப்படி டீச் பண்ணி புரிஞ்சு ஜாக்கிரதையா இருந்துச்சு. அது ரொம்ப முக்கியமானது நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த டைல் போயிடுச்சுக்கா, இல்ல நான் போட்டுட்டேன். நம்ம பிள்ளைகளுடைய என்ன சொல்றேன், அந்த வார்த்தை வர மாட்டாங்களே, பிள்ளைகள் மெச்சூர்டா வளராது, மெச்சூர்டா அறிவுபூர்வமா வளராததற்கு காரணம் பெற்றோர், அவங்க டீச்சர், ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், சண்டே ஸ்கூல் விபிஎஸ் டீச்சரா இருக்கலாம், சமுதாயம். எழுதி வச்சுங்க, ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை உளவியலாளர்கள் 200 நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் 200 நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் வாங்குது. வாட் இஸ் தட் நியூ நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் இல்லையா? எதிர்மறையான என்ன சொல்றாங்க, வெட்டுக்கள் அப்படின்பாங்க தமிழ். எதிர்மறையான வெட்டுக்கள் நிறைய அவனுக்கு படுகிறது. எதுனா இல்லையா, நோ அப்படின்ற வார்த்தை, டோன்ட் அப்படின்ற வார்த்தை இல்லையா, இல்ல, முடியாது, செய்யாத, இதுதான் எதிர்மறை. இதுதான் எதிர்மறை. செய்யாத, போகாத, இல்ல, முடியாது. இது கிட்டத்தட்ட நீங்க யோசிச்சீங்களே, ஒரு பிள்ளை நம்ம வீட்டுல இது சர்வசாதாரணமா சந்திக்கிற ஒரு விஷயம். இந்த நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் என்ன பண்ணுனா அவங்கள அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை உருவாகும் பிள்ளைகள். நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் சொல்லுவோம், அந்த எடுக்காத போட்டு உடைக்க போறேன், அது உடைக்காது, பிடிச்சிட்டு இருக்கோம், போட்டு உடைக்க போறேன்னு போட்டு வச்சுட்டேன். பார்த்துருக்கீங்களா? ஒரு கண்ணாடி டம்ளர் எடுக்காதே, அது கீழே விழுந்து உடைய போதுன்னு உடைச்சிடுவாங்க. உடைக்க மாட்டாங்க, நம்ம சொன்னாலும் போட்டு உடைச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நெகட்டிவ். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு பாசிட்டிவா கொண்டு போகணும். இந்த நோன்றதை எப்படி பாசிட்டிவா கொண்டு போகணும்? முடியாது அப்படிங்கிறது எப்படி கொண்டு வருது பாசிட்டிவ்? இது ஸ்கூல்லயே இருக்குது. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் முதல் பிரச்சனை இதுதான். பிள்ளைகளுக்கு முதல் பிரச்சனை இதுதான். நம்ம சொல்லணும், வேண்டாம், முடியாது, இல்ல, கொடுக்க மாட்டேன். இந்த நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் நம்ம ரொம்ப கஷ்டம். இதை அவாய்ட் பண்ண நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த எக்ஸாம்பிள் இது எப்படி செய்யறது? அப்ப கண்ணாடி பாத்திரம் எடுக்க போகுதுன்னு பொழுது, கண்ணாடி பாத்திரம் எடுக்க போறியா, நான் கூட வரேன் இல்லையா? இது எப்படி எடுக்கணும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன் நான் முதல்ல இதை எப்படி எடுக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ண சொல்லுனாக்கா, அப்ப நீங்க சூப்பரா ஹேண்டில் பண்ண, சூப்பரா தூக்கம் எடுத்த இல்லையா? ஏன்னாக்கா அது பழகிட்டாக்கா இது நல்லா அழகா நீ இதை பயன்படுத்த முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். இது எப்படி பயன்படுத்த தெரியாதனால என்ன பண்ணுவேனாக்கா, உனக்கு பிடிக்கிற கிரிப் இருக்காது, பிடிக்கப்படாத தவறி விழும். அப்ப தவறி விழாம இருந்து என்ன பண்ணணும்ட்டு இவ்வளோ பேச வேண்டியது அந்த பிள்ளைக்கு. நம்ம எங்க பேசுறதெல்லாம் என்கிட்ட பேசுறேன்.
அந்த பிள்ளைக்கு எப்படி கையில பின்னாடி படிக்க போறோம். அது எப்படி ஜாக்கிரதையா இது பண்ணும். அப்ப அந்த பிள்ளை யோசிக்கும். எந்த ஒரு பொருள் உடைந்து விடுகிற பொருள அந்த பிள்ளை பார்க்கும் பொழுது, அது இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இல்ல அந்த பிள்ளைய கேட்கும். நான் அத போய் எடுக்கட்டுமா? நான் அத திறக்கட்டுமா? இல்லையா? நீங்க நீங்க இந்த 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 நெகட்டிவ் ஸ்ட்ரோக்க டச் பண்ணிட்டு, இல்லையா? இப்ப கதவ திறப்பாங்க அந்த பிள்ளைங்க. இந்த வயசுல. நேரா முகத்துல வந்து அடிபடும் தெரியாது அவங்களுக்கு. உண்மையா சில வீடுகள்ல வந்து விளையாட்டு சாமான்லாம் என்ன பண்ணுவாங்க, சின்னதா ஒரு அல்மாரால வச்சிருப்பாங்க. அது இப்படின்னு இருக்கும். அடுத்தது கைய இப்படி வச்சு மூடும். கை மாட்டிக்கிடும். பார்த்திருக்கீங்களா? அப்ப இதெல்லாம் வந்து அவனுக்கு சொல்லிக் குடுக்கணும். ஏன்னா மூளை இப்ப வளர ஆரம்பிக்கும் பொழுது, நெறைய உள்வாங்கிக்கிற திறன் அதுக்கு ஆனா பெரிய விஷயத்துல கொண்டு போய் உள்ள நுழையக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள். கைய மூடும்போதுப்பா, கைய இப்படி வச்சுக்கிட்டு இப்படி மூடணும். மூடும்பொழுது இந்த கட்டை விரல் அங்க இல்லாம, உன் கட்டை இல்லாம ஆஃப் ஆயிடும். மூடாத, மூடாத, அப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத. நான் சொன்னேன்ல கேட்டியா? விதமா அந்த பிள்ளைய நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் கொண்டு போகவே கூடாது. கிறிஸ்டியன் பேரண்டிங்ல முக்கியம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகள். இந்த பிள்ளைங்க அப்படிதான் வர்றாங்க. 4 வயசு பிள்ளைங்க வர்றாங்க. பிகினரா வர்றாங்க. 5 வயசு பிள்ளைங்க. அப்போ அவங்க ஆக்டிவா துருதுருன்னு இருப்பாங்க. அப்ப அவங்க ஆக்டிவிட்டீஸ் என்னன்றத ஜாக்கிரதையா நீங்க தான் கண்காணித்து சொல்லிக் கொடுக்கணும். அது உற்சாகப்பட்டு வெரி குட், சூப்பர், சூப்பர், வெரி குட், வெரி குட். பிள்ளைங்களுக்கு கை தட்ட ரொம்ப பிடிக்கும். கை தட்ட அவங்களும் கூட சில கை தட்டுவாங்க. அப்படி ஏன் அப்படின்னாக்கா, நம்ம செய்து கரெக்ட்டா தான் செய்றோம். அப்ப இன்னும் சிறப்பா செய்றதுக்கு என்னன்றத அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். இத இன்னும் கூட எப்படி சிறப்பா செய்யணும். அது சரியா செய்யலனா கூட சூப்பர் நல்லா பண்ணியிருக்கிறேன். அது இன்னும் நல்லா செய்யணும்னாக்கா, அத இப்படி இப்படி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். அப்படி அந்த பிள்ளைகள அப்படிதான் என்கரேஜ் பண்ணி அந்த பிள்ளைகள அந்த அந்த மனநிலையிலிருந்து வளர்க்கணும். நாங்க இந்த கிளாஸ்லலாம் முக்கியமா இவங்களுக்கு வந்து அ யங் கப்பிள்ஸ்க்கு வந்துட்டு இது இந்த 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 வகுப்புகள்ல எடுப்போம். இந்த பிகினர் பிரைமரிலாம் எடுக்க மாட்டோம். இதுக்கு முன்னாடி 0 வயசுல இருந்துட்டு 3 வயசு வரைக்கும்ன்றத வகுப்பு எடுப்போம் அவங்களுக்கு. அப்புறம் அவங்களுக்கு நாம பாடங்கள சொல்லிக் குடுப்போம். புக்கு இல்லையா? புக்ஸ் எல்லாம் குடுக்கும்போது நான் அதெல்லாம் எடுத்து வைக்க மறந்துட்டேன். இன்னைக்கு வந்துட்டு. நாளைக்கு நான் அடுத்த வாரம் காண்பிக்கிறேன். அந்தந்த வயசுக்கு ஏத்த புக்ஸுங்க குடுக்குறேன். அந்தந்த வயசுக்கு ஏத்த பாட்டு. இந்த வயசு பிள்ளைகள கொண்டு போய் சர்ச்ல கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, இல்லையா? ஆராதனை, ஆராதனை பாட்டு அதுக்கு என்ன புரியும்? ஆராதனை என்ன புரியும்? அந்த பிள்ளைகளுக்கு இசை பிடிக்கும். எல்லாருக்கும் இசை பிடிக்கும். அந்த ராகத்துல பாடவும் செஞ்சுருவாங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு அந்த வயசுக்கு ஏத்த பாட்டு. நாங்க ட்ரெய்னிங் குடுப்போம். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ட்ரெய்னிங்ஸ்லாம் வந்து அட்டெண்ட் பண்ணோம். அப்ப காலையில வந்து சிங்கிங் செஷன் இருக்கும். நம்ம இப்ப ஆராதனை அப்ப அதுல என்ன பண்ணணும்? இந்த பிகினர் பிள்ளைகளுக்கு என்ன பாட்டு? எந்த மாதிரி பாட்டு? பிரைமரிக்கு என்ன மாதிரி பாட்டு? ஜூனியருக்கு என்ன மாதிரி பாட்டு? குழந்தை கருவில் இருக்கும்போது என்ன மாரி சிறுவர் பாடல்கள் தான் பாடணும். பெரிய பாட்டு இல்ல. ஏன்னா அந்த பிள்ளைகள் வந்து அந்த பாட்டு அவங்களுக்கு பிடிக்கும். அந்த வயசுக்கு ஏற்ற மாரிக்கு அந்த மூளை வந்து அத உள்வாங்கிக் கொள்ளும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு அந்த பாட்டுக்கு தான் போடணும். கிறிஸ்டியன் பாட்டு கேளு, கிறிஸ்டியன் பாட்டு கேளுன்ட்டு போட்டு, பெக்மன்ஸ் ஐயா பாட்டு, இந்த பாட்டு, அந்த பாட்டுலாம் போட்டு கேட்கக்கூடாது. குழந்தை பிறக்க. இந்த பிள்ளைகளுக்கு நாம் அதிகம் எந்த பாட்டு சொல்லுதோ அந்த பாட்ட சேர்க்கணும். சேகரிச்சு வைக்கணும். சார் இன்னைக்கு நெறைய பாட்டு அந்த மாரி இல்ல. இப்ப இருக்கிறதெல்லாம். இந்த VBS அந்த மாரி பாட்டுகள் இல்ல. அப்பலாம் இருக்கும். நானும் அந்த பாட்டுலாம் நான் வந்து ஆடியோ பில்குது ஒரு 50 பாட்டு இருக்கும். நானு நம்ம குழுல போட்டு அனுப்புறேன் நான். முடிஞ்ச ஆக்ஷன் கூட செஞ்சு பண்றேன். இல்ல நானே ஆக்ஷன் பண்ணுவேன். அது நான் ஆல் ரவுண்டர் தான் இல்ல எல்லார்கிட்டயும் படிக்க முடியும். அந்த பாடலுக்கு எல்லாம் சின்ன சின்னதா இருக்கும். குட்டி குட்டியா இருக்கும். அந்த பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ற மாதிரி இருக்கணும் பாடல்கள். பாடங்கள் அப்படி இருக்கணும். அதே படைப்பு தான். படைப்பு அந்த 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 கதைய ஸ்டோரி ஆஃப் த கிரியேஷன். அதே இது வந்து பிகினருக்கும் எப்படி சொல்லணும்னு இருக்கு. பிரைமரி பிள்ளைக்கு எப்படி சொல்லணும். ஜூனியர் பிள்ளைக்கு எப்படி சொல்லணும். இன்டர் பிள்ளைக்கு எப்படி சொல்லணும். சீனியருக்கு எப்படி சொல்லணும். வாலிபருக்கு எப்படி சொல்லணும். பெரியவருக்கு எப்படி சொல்லணும். இத்தனை இருக்குது. ஒரே இதுதான். நம்ம எல்லாம் கத்துக்கலாம். அதெல்லாம் கத்துக்கலாம். கிறிஸ்டியன் எஜுகேஷன்ல அதெல்லாம் பண்ணலாம். சரிங்களா? அப்போ இந்த கதை யார் சொல்லணும்? சண்டே ஸ்கூல்ல தான் போய் சொல்லணும் இல்ல. அம்மா, அப்பா சொல்லணும் இத. அம்மா, அப்பாவுக்கு தெரியணும். நமக்கு தெரியணும். நம்ம சொல்லிக் குடுக்கணும். அப்ப சண்டே ஸ்கூல் கொஞ்சம் ஹையர் டிகிரில சொல்லிக் குடுக்கும்போது இந்த பிள்ளை ரொம்ப ஈஸியா அத பிடிச்சுக்கும். அம்மா இத சொல்லிக் குடுத்தாங்கல்ல. இங்க இன்னும் நல்லா சொல்லிக் குடுக்குறாங்களே. ஏன்னா அவங்க வந்து ஸ்பெஷல் ட்ரெய்னிங் அவங்களுக்கு. இப்ப அதெல்லாம் இல்ல. அடுத்த விஷயம் வச்சுக்கங்க. 4 பேர கூப்பிட்டு நீ பிகினர் கிளாஸ் எடு.
வீடியோஸ்ல அதுதான் பண்ணும். ட்ரைனிங் இல்லாம அவங்க கிளாஸ் எடுக்க அனுமதிக்கவே கூடாது. சர்ச்ல தயவு செஞ்சு மினிமம் ட்ரைனிங் சொல்லணும். ப்ராப்பர் ட்ரைனிங்ஸ். அதில் அவங்க செயல் நிறைய சொல்லிக்கிறோம். செயல்பாடு விரும்புவாங்க. ஆக்டிவிட்டிஸ், விளையாட்டுகள். சோ இது ஒன்று. அடுத்த பகுதி ரொம்ப 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 எனர்ஜெட்டிக். ஓடுவாங்க, துரு 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 இருப்பாங்க. அப்புறம் டயர்ட் ஆயிடுவாங்க. ஏன்னாக்கா இப்பதான் அவங்களுடைய எலும்புகள் கொஞ்சம் வேகமா வளரும், சதை வளரும் இல்லைங்களா? அப்போ அவங்க உட்காருகின்றது அது முக்கியம். ரொம்ப நேரம் தரையில வந்து அந்த பிள்ளைகளை உட்கார வைக்கக்கூடாது. கிளாஸ்ல எடுத்தோம்னாக்கா அது படுத்துக்கிட்டு கேட்கும், நேரம் உட்காராது. அது இஷ்டத்துக்கு விட்டுட்டோம். ஆனா நம்ம சொல்றதை கேட்குதான்றதை மட்டும் நம்ம அதுக்கு ட்ரைனிங் இருந்தா தான் நம்ம சொல்றது பிள்ளை கேட்கும். முட்டி போட்டு ஜெபம் போடுங்க அப்படிலாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. இல்லைங்களா? அப்பாட ஒரு விஷயம் அது. முட்டி போட்டு ஜெபம் பண்ணா பிசாசு நோண்டுவாங்க தெரியுமா? அந்த பிள்ளைக்கு வலிக்கும், கால் வலிக்கும். முட்டி போட்டு ஜெபம் பண்றது இந்த பிரைமரி பிள்ளைங்கலாம் பாருங்களேன், அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும். முட்டி போட்டு கால் வலிக்கும். வலிச்சுட்டா அந்த கால் வலியை தாக்குது இப்படி இப்படின்னு அசையும். அடுத்து என்ன பண்ணாக்கா இது கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். எரிச்சல் என்ன பண்ணும், கையை வச்சு இந்த பிள்ளை இப்படி ஒரு இடி இடிக்கும். பார்த்துருக்கீங்களா சண்டே ஸ்கூல்ல? இந்த பக்கம் ஒரு இடி இடிக்கும். அது ஒன்று அங்க ஒரு பிரச்சனை ஏற்படும். நான் ஜெபம் பண்ண நேரத்துல நீ நேரம் உட்காந்து உட்காரு, காலை மடக்கி உட்காரு. கம்ஃபர்டபுளா பி கம்ஃபர்டபுள். பிசாசு வந்து இடம் கொடுக்காதுங்க. இது பிசாசா பண்ணும். கால் வலிக்குது இல்ல, இன்டைரக்டா சொல்லும். நேர் முழங்கால நின்று அப்படிலாம் இருக்கக்கூடாது. காலை மடிச்சு உட்கார், சப்பலாக்கால் போட்டு உட்கார். இல்லையா? கண்ணை முடிக்க கையை எடுத்துட்டு வந்து நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கணும். ஏன்னா நிறைய இங்க வைக்கும். இங்க வச்சுதான் பண்ணோம். அது அப்புறம் திடீர்னு மூக்குல கையை விட்டு நோண்டிட்டு இருக்கோம். அது கான்சென்ட்ரேஷன் மூக்குல போவோம், கண்ணுல பண்ணும். அப்ப நெஞ்சுக்கிட்ட கை வச்சுக்கோ. இல்லையா? இப்படி வச்சுக்கோ. தலையை வந்து இது வச்சு இப்படி உட்காராத, இப்படி ஜெபம் பண்ணும். அப்ப இதை சொல்லி கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு. ஏன்னா இதன் மூடாக நம்ம என்ன அந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளைகள் உள்வாங்கி ஜெபிக்கும். அதனால முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணு தயவு செஞ்சு அதெல்லாம் செய்யாது. இல்லைங்களா? கடவுள் வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணலாம் கேட்பாரு, அப்படிலாம் கிடையாது. நேர் முழங்கால இருந்த மிஷினரிகள் எவ்வளவு பேர். இவரு பேர் ஞாபகம் அமெரிக்கால ரொம்ப ஃபேமஸ் அவரு. அவர்களுக்கு அதெல்லாம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாலுமே அடி விழும். அப்ப எங்க போய் ஜெபம் பண்ணுதுமா? ரெஸ்ட் ரூம்ன்றது இன்னைக்கு டாய்லெட். அதுல உட்காந்து ஜெபம் பண்ணும். அப்ப கடவுள் கேட்க மாட்டாங்க ஜெபத்தை. நீ முட்டிக்கால் போடட்டு அதுவும் என்ன நீ அசூசியான இடத்துல ஜெபம் பண்ற, நான் ஏத்துக்கப்பட்ட ஜெபத்தை அப்படி கேட்பாரா? கொஞ்சம் யோசிக்கணும். இந்த இறையியல் கல்வியில வந்து இதெல்லாம் நாங்க சொல்லிக் கொடுக்கணும். வெறும் இறையியல் மட்டும் இல்லை, இறையியல் சார்ந்து எது என்ன, கடவுளோடு நெருங்குறதுக்கு நமக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகளை இன்னைக்கு எப்படி கடவுளோடு நெருங்கி பயணம் செய்யணும். ஆனா அந்த பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க போய் பேசுவாங்க, இப்பவே போய் பேசுவாங்க. போய் பேசுறாங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த பிள்ளைகள் அந்த பொய்ய பேசுறதுக்கு உளவியல்ல பொய்ய பேசுறதுக்கு எவ்வளவு யோசிப்பாங்க. அது யோசிச்சிருக்கீங்களா? அது இருக்கு அவங்க கிட்ட. அது வளரும். இருந்தாலும் பொய் பேசுறதால என்ன? இல்லையா? நல்லா அது யோசிக்கிற சொல்லும். பொய் பேசுற சூப்பரா யோசிக்கிற தெரியுமா? அதே மாதிரி இந்த பாட்டை கூட அதே மாதிரி யோசிச்சு பாரு. இந்த கதையை இதே மாதிரி யோசிச்சு சொல்லு. வேற மாதிரி சொல்லுன்னா அவங்க என்ன பண்ணும்? அந்த ட்ராக்கை கிளியர் பண்ணும். அழகுபடுத்தணும் அவங்க போற பாதத்துல. நீ பொய் பேசாத நிறுத்தக்கூடாது. இங்க பாரு இந்த பிள்ளைங்க, பிகினர் பிள்ளைங்க, பிரைமரி பிள்ளைங்க முக்கியமா பொய் பேசு என்னெல்லாம் சொல்லுவாங்க பாருங்களேன். அப்ப அவருக்கு என்ன மூளை வேலை செய்யுது அவருக்கு. அப்ப இந்த மூளையை நம்ம என்ன பண்ணோம்? நேர்மறையா பாசிட்டிவ் கொண்டு போகணும். போய் பேசாதன்னு சொல்றதை விட இப்படி பண்ணு இப்படி பண்ணு சொல்ல அப்பத்தி இப்படி பண்ண அப்ப இது சரியில்லை. நம்ம சொல்லக்கூடாது சரியில்லைன்னு சொல்றதை விட நெகட்டிவ் ஆயிடும். தப்பு. பொய் பேசாத, சரி பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. இதான் சொல்றமே தவிர விளைவு என்ன அதை சொல்லிக் கொடுக்குறது இல்லை. இயேசு விளைவை தான் மையப்படுத்தினார். பைபிள்ல புதிய ஏற்பாடு முக்கியம் எல்லாத்துலயுமே இருக்கு. புதிய ஏற்பாடு விளைவுகள் இருக்கும். இயேசு ஒரு அற்புதத்தை செய்தாலும் கூட ஒரு விளைவு இருக்கும். என்ன விளைவு? முடிவுரைந்த விளைவு. என்ன விளைவு? எல்லாரும் கடவுளை துதித்துக் கொண்டு சென்றார்கள். எல்லாரும் கடவுளை மகிமைப்படுத்தினார்கள். அங்க இருக்கிறவர்களா இல்ல அந்த சுகம் பெற்றவர்
கடவுளை போற்றிக் கொண்டே கடவுள் இயேசுக்கு பின்னால் சென்றார். இதெல்லாம் விளைவுகள். இல்ல அவர்கள் கல்லுகளை அடிப்பதற்கு கல்லுகளை எடுத்துக்கொண்டார். இதெல்லாம் விளைவுகள். அப்ப விளைவுகள் முக்கியம். அப்ப அந்த விளைவுக்கு நேரா அவங்க வர்றாங்களான்றத நம்ம விளைவுக்கு நம்ம யோசிக்கலாம். சொல்லுங்க விளைவுகள். அப்ப நெகட்டிவ் என்ன பண்ணணும்னாக்கா பாசிட்டிவ் நேரா கொண்டு போகணும். இத மட்டுப்படுத்தாம இது இப்படியே இருக்கட்டும். இல்ல இன்னொரு ட்ராக்கை நம்ம செட் பண்ணி அந்த ட்ராக் என்ன பண்ண இந்த இப்படி இல்லாம இன்னொரு அந்த ட்ராக் ஒரு ஹையர் டிகிரியில இருக்கு. அப்படி செட் பண்ணி அவர் சிந்திக்கிறாரு. அப்ப அவர் சிந்திக்கிற மாதிரி என்ன விளையாட்டுகளுக்கு விளையாட்டு பொருட்கள் நிறைய அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. இந்த ஏஜ் குரூப்பே போட்டிருக்கு. இந்த ஏஜ்க்கு இது இருக்கும். புத்தகங்கள்லாம் இருக்கு. இல்ல என்னுடைய மகனுக்கு வந்துட்டு டாட்லெஸ் பைபிள் வாங்கி கொடுத்தார். டாட்லெஸ் அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற பைபிள்ஸ் வாங்கி கொடுத்திருக்கிறேன். யூத் பைபிள், டீன் பைபிள், டீன் கேர்ள்ஸ் பைபிள், டீன் பாய்ஸ் பைபிள், யூத் கேர்ள்ஸ் பைபிள், யூத் பாய்ஸ் பைபிள். ஒரு பெரிய சூட்கேஸ் ஃபுல்லா இருக்குது. நிறைய பேர் நான் பண்ணி விட்டுருக்கேன். அதுல இருக்குது. காசு செலவு பண்ண இப்ப ஐபிஎல் வந்துருக்குது. ஐபிஎல் அந்த மாதிரி தயவு செஞ்சு சென்னையில நடக்குது. அங்க போங்க. பிள்ளைகளுக்கு நிறைய இருக்குது. வாங்கி கொடு, வாங்குங்க. ரொம்ப சீப்பா இருக்கு. டிக்ஷனரி நிறைய ஆனா இங்கிலீஷ்ல தான் இருக்கு எல்லாமே. நிறைய புக்ஸுங்க. அடுத்து மதுரையில ஒன்று போடுவாங்க. மதுரையில ஒன்று, திருச்சியில ஒண்ணு, கோயம்புத்தூர்ல ஒண்ணு, பெங்களூர்ல ஒன்று போடுவாங்க, டெல்லியில போடுவாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் போடுவாங்க. பைபிள் எக்ஸிபிஷன் சீப்பஸ்ட் புக்ஸுங்க. இந்தியாவிலேயே இந்த பைபிள் எக்ஸிபிஷன் ரொம்ப சீப்பா போடுறது வந்து இவங்க ஒருத்தர் தான். ஐபிஎல் மட்டும் இந்தியா பைபிள் லிட்ரேச்சர். அவங்க தான் இந்த சிபிஎஸ் சில்ட்ரன் பைபிள் ஸ்கூல் அப்படின்றது. ஓகே, அதற்கு நான் ஆரம்ப காலத்துல அந்த முதல் 5 ஆண்டுக்கு ஒரு நான் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். சென்னை பேராத்த மெராஸ் டைஜஸ்ட்ல நான் அப்போ வந்துட்டு சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ல பணியாற்றி சண்டே ஸ்கூல் டீம் தான். ஓகே, அப்போ இவர் என்ன பண்ற ரெஸ்ட் நிறைய வேணும் இல்லையா? ஏன்னா அதுக்குள்ள உட்காந்துட்டு எழுந்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. வேகமா செய்வாங்க. ரெஸ்ட் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கும். நீங்கள பிள்ளைங்க நல்லா விளையாடும் இல்லையா? நம்ம கூடவே நடந்து வரும். அப்புறம் அம்மா தூக்கு அப்படிடும் இல்லையா? இந்த 3 வயசு பிள்ளைங்க 4 வயசு பிள்ளைங்க தூக்குறது கஷ்டமா தான் இருக்கும் நமக்கு இல்லையா? கால் வலிக்காது பிள்ளைங்க, அதான் தூக்கு அப்படிடும். நடந்து வந்துட்டே இருக்கும் இல்லையா? தூக்கு அப்படின்னா கால் வலிக்குது பிள்ளைக்கு. அதனால பிள்ளை தூக்கணும், பிள்ளை ரெஸ்ட் பண்ணணும். அப்போ ஒன்றுக்கு இல்லை இடைவெளி. பாட்டு பாடணும், ஆக்ஷன்ஸா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். பைபிள்ல இருந்து ஒரு லெசன் எடுக்கணுமா, அதை பைபிள் லெசன் எடுக்கணும், கொஞ்சம் இடைவெளி அப்பப்போ கொடுக்கணும் ஆக்ஷன் இல்லையா? இதெல்லாம் பேரண்ட். அடுத்தது இந்த வயசு இந்த 4, 5, 6 வயசுகள்ல தான் என்ன பண்றதுனாக்கா தன்னுடைய உடல் உறுப்புகளை, முக்கிய உறுப்புகளை அவர்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கண்ணை பயன்படுத்துறாங்க, காதை பயன்படுத்துறாங்க, மூக்கு நுகர்வதை பயன்படுத்துறாங்க, கைகளை ஒரு பொம்மை இருந்தா தொட்டு பார்க்கணும்னு விரும்புவோம். நம்ம நிறைய என்ன பண்ணுவோம், எடுத்து வீடு தொடக்கூடாது, எடுத்து மேல எடுத்து வச்சு இல்ல நம்ம எடுத்து வச்சு நம்ம விடாதான் விளையாடணும். ஏன் எடுத்துட முதல்ல அந்த சக்கரத்தை தான் உடைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ரெக்கை வச்சிருவாங்க. ஏன் பண்றாங்கன்னா அவங்க விட்டுடுங்க. அது பிள்ளைங்க அப்படித்தான் நாசம் பண்ணும். ஏன்னா அவங்க சிந்திக்கிறது இவ்வளவு என்னதான் இருக்குது, கியூரியாசிட்டி அவங்களுக்கு இது உள்ள என்னதான் இது எப்படி சுத்துது. அதுவும் பையன்க இருக்காங்க பாத்தீங்களா, கொடூரம். சக்கரம் வரலடா எடுத்து ஒரு இரும்பை வச்சு அதை அடிச்சு உடைச்சு பிச்சிடுவாங்க. என்ஜாய் பண்ணுங்க, நஷ்டமானது பரவாயில்ல. அவங்க அறிவு வளர்ச்சியை பண்ணுங்க. இந்த 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 சிந்திக்கும் திறன், சிந்தித்து செயல்படும் திறன் அவர்கள் ஆன்மீகத்துக்கு பயன்படும். பைபிள் படிக்கும் அப்படி யோசிப்பாங்க, கேள்வி கேட்பாங்க அவங்க இல்லையா? நிறைய கேள்வி கேட்பாங்க பசங்க. இது இப்படின்னா இது ஏன் இப்படி, இது ஏன் அப்படி, ஏன் இப்படி செய்யக்கூடாது, இந்த மாதிரி கேள்வி நிறைய கேட்பாங்க. பொறுமையா பதில் சொல்லணும் இல்லையா? தொடுவது இதெல்லாம் இருக்கு. ருசி பார்க்கறது இதெல்லாம் அவங்களுக்கு இப்போ வளருது. அப்ப இதெல்லாம் வந்து அந்த சென்ஸ் இல்லைங்களா? இதெல்லாம் இதுக்கான ஏற்ற ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும். பாரு இது எவ்வளவு சாஃப்டா இருக்கு, தொட்டு பாரு. இது எவ்வளவு ஹார்டா இருக்கு, ஏன் இது ஹார்டா இருக்குது இல்லையா? பாரு நல்லா கண்ணை திறந்து பாரு, இங்க பாரு 5 இருக்குது. இதுல எது 5ல இல்லையா எது வந்து சரியில்லை, பெருசா செஞ்சுக்காணும் இல்லையா?
இதில் ஒன்று தவறா இருக்கும். அது கண்ண அப்படி பண்றது இல்ல. சிம்பிளா வச்சு பண்றது. இந்த மாதிரி அவங்களுக்கு பிப்ளிக்கல் பேஸ்ட் கேம்ஸ் அந்த ஐபிஎல்ல போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கேம்ஸ் இதோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் கூட கிடைக்கும். அப்போ ஒருவர் 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 ஒரு 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 விஷயத்தை இது பண்றதுக்கு வந்து எந்த அளவுக்கு அவர்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. வெறுமனே காதுல கேட்கிறதுனால 10% அவர் புரிந்து கொள்ளுகிறார். அடுத்தது கேட்பதும் பார்ப்பதும். இப்ப நம்ம பண்றது தான். கேட்கிறார்கள், பார்க்கிறார்கள். 50% அவர் மனதில பதியும். அடுத்தது கேட்கிறார்கள், பார்க்கிறார்கள், அவர்கள் பேசுகிறார்கள். இப்ப நீங்க இத போய் மத்தவங்க பேசுறீங்க பார்த்தீங்களா? இத சொல்லிக் குடுக்குறீங்கல்ல, 70% உங்ககிட்ட இருக்கும். அப்ப சாலிடா நீங்க போய் சொல்லிக் குடுக்கலாம். டீச்சிங்க்கு இது பயன்படும். ஓரளவுக்கு பண்ணலாம் இது. இன்னொன்னு பாருங்க, இன்னொரு படினா கேட்பது, பார்ப்பது, பேசுவது மட்டும் இல்ல, செயல்படுவது. நான் இத பிரிப்பேர் பண்றேன் இல்லைங்களா? கையில. இதெல்லாம் மெட்டீரியல்ஸ் பிரிப்பேர் பண்றேன்ல, செயல்படுவது. அதுல 90% நம்மால் உள்வாங்கிக் கொள்ள முடியும். அடுத்தது ட்ரெய்னிங் குடுக்குறோம் பார்த்தீங்களா? சீடர் ஆக்குறோம் பார்த்தீங்களா? அது கிட்ட 95%. இது எல்லாருக்கும் பொருந்தும். எல்லாருக்கும் பொருந்தும் இது. இது ஒரு தொடர் நிகழ்வு போன்றது. அப்போ இதுக்கு ஏத்த மாரி இப்போ இந்த திறன்கள் எந்தெந்த வயசு பிள்ளைகளுக்கு எவ்வளவு நேரம் இது இருக்கும்? டைம் ஸ்பேன் அப்படின்னுவாங்க. ஒரு பிள்ளைக்கு வந்துட்டு 100 ஒரு 1 மணி நேரம் பிகினர் பிள்ளைக்கு போய் கிளாஸ் எடுக்க முடியாது. அப்ப இதெல்லாம் அதுல இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்தது அவங்கள சுலபமா நம்ம என்ன பண்ணிடலாம்னாக்கா, அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். இல்லையா? ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். எதிர்மறையாகவும் பண்ணிடலாம், நேர்மறையாகவும் பண்ணிடலாம். நான் போன முறை சொன்னேன் இல்லைங்களா? ஒரு 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 பிள்ளை. அந்த இதுக்கு வந்துருந்துன்னு சொல்லியிருந்தேன். அந்த குட்டி பிள்ளை வந்துட்டு, என்ன வந்துட்டு அந்த ஃபோட்டோல பார்க்கணும். இதெல்லாம் தெரியாது. இப்பதான் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது அவருக்கு. அந்த பிள்ளைக்கு. சென்னைக்கு வந்திருந்தப்போ. அந்த குட்டி பிள்ளை வந்துட்டு அதுக்கு என்ன 4 வயசு 3, 4 வயசு. ஆ ரவி சொல்லும். இவர் வந்து எங்க எங்க அண்ணன் எனக்கு சின்னதுல வந்து கதை சொல்லுவாரு. இப்படித்தான் ரட்சிக்கப்பட்டுருக்காங்க ரவி அண்ணன் அப்படின்னுவாங்க. இல்ல நான் எப்படி கதை சொல்லணும் அதே மாதிரி இந்த பிள்ளை கதை சொல்லுவாங்க. அவங்க பொண்ணுக்கு. சூப்பர் பேரண்டிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாங்க பிள்ளை. இல்லைங்களா? அந்த பிள்ளை வந்து மடியில உட்காந்துக்கும். வந்துகிட்டு உட்காந்துச்சு. திடீர்னு ஒரு பிள்ளை வந்து ஏன்னா போட்டோல என்ன பாக்குது. நான் என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தா அதெல்லாம் அம்மா சொல்லிக் கொடுக்குறாங்க. பாட்டு சொல்லிக் கொடுக்குறது. இல்லைங்களா? கதை சொல்லிக் கொடுக்குறது. இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. படத்துல இப்ப நேரடியா பார்த்து இதுதான் அப்படின்ட்டு. அது பிள்ளை கேட்கும். இல்லையா? நீங்க ரவி அண்ணன்னு சொல்றீங்க. இல்லைங்களா? அப்ப எனக்கும் அண்ணாவா அப்படின்ட்டு. அப்ப இல்ல அவர் ஏதாச்சும் நீ தாத்தான்னு கூப்பிடலான்ட்டு. ஆனா அந்த பிள்ளைக்கு என்னது அண்ணான்னு சொல்றது ரொம்ப புரியுது. ஏன்னா அண்ணாவா இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாரு. அப்ப எனக்கும் அவர் சொல்லிக் கொடுப்பாரு. இதான் இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா பார்த்தோன்னே நிறைய வந்துட்டு இதுதான் ர ரவி தாத்தான்றோன்னே, அது ரவி அண்ணா தாத்தா அப்படின்னு வந்து மடியில உட்கார்ந்துகிட்டு இருக்கு. பாருங்க அவங்கள அவங்கள எப்படி கொண்டு போறோம். இதான் இதான் அந்த அந்த பேட்டர்ன் அவங்க கொண்டு போகுது. பைபிளுக்குள்ள அப்படியே கொண்டு போகுது. அப்ப இந்த நிகழ்வு பைபிள் கேரக்டர்ஸ் இயேசுனா யாரு? இயேசு எப்படிப்பட்டவரு? எவ்வளவு அன்புள்ள இயேசு? இதெல்லாம் வந்து அவன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்ப அதுக்கு ரெடியா இருக்கும். அப்ப நம்ம இதெல்லாம் எக்யூப்டா இருக்கணும். ட்ரெய்னிங்ஸ் நெறைய தேவை. இந்த பிபிஎஸ் ட்ரெய்னிங் நான் முன்னெல்லாம் கூட நடத்திட்டு இருந்தேன். அ ஒவ்வொரு ஒவ்வொரு செகண்ட் சாட்டர்டே ஃபுல் டே சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ட்ரெய்னிங் நடத்துவோம். ஒவ்வொரு செகண்ட் 12 கிளாஸ் நடத்துவோம். ஒரு சர்டிஃபிகேட் குடுக்கணும். ஃபுல் டே ட்ரெய்னிங் குடுப்போம். இன்னொன்று டீன் லீடர்ஸ்க்கு, டீன் பைபிள் ஃபெலோஷிப் லீடர்ஸ்க்கு அதே நாள்ல அவங்களுக்கும் நடக்கும். 2, 3 பேர் நாங்க ட்ரெய்னிங் குடுக்குறோம். மாறி மாறி குடுப்போம். ஒரே சர்ச்ல மேல சில்ட்ரன்க்கு இவங்க டீச்சர்ஸ்க்கு கீழ டீனேஜர்ஸ்க்கு. அப்போ வந்துட்டு ஒரு வார்த்தை என்ன செய்யக்கூடாதுனாக்கா, கடவுள் உன்னை தண்டிப்பார் அப்படின்னு அந்த வார்த்தை பிள்ளைகள் சொல்லக்கூடாது.
ஏன்னா நீ என்ன தப்பு பண்ணாலும் கடவுள் புரியும். ஆனா என்ன நான் சொல்லுவேன், ஏசாமி நீ 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 தப்பு பண்ணினா நீ நல்லது பண்ண ஏசாமி ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நீ தப்பு பண்ணா ஏசாமி ரொம்ப கஷ்டப்படுவாரு. நான் நினைக்கிறேன் ஏசாமி வந்து ஒவ்வொன்னு அழுவாரு. அப்ப அந்த பிள்ளை யோசிக்கும், ஐயோ ஏசாமி நான் அழ வைக்க கூடாது இல்ல. நீ தயவு செஞ்சு நீங்க வந்து இந்த 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 என்ன சொல்லுவாங்க, இந்த இந்த ஆன்மீகம்னே போகாதீங்க. ஆவிக்குரியது ஆவிக்குரியது. யதார்த்தம் பைபிள் யதார்த்தமானது. யதார்த்தமா பேசுங்க. அப்ப கொஞ்சம் புரிஞ்ச உடனே பரிசாவனை இப்படிதான் இருப்பாரு. ஏன்னா பரிசாவை பத்தி இந்த பிள்ளைக்கு அவளுக்கு தெரியாது. அப்ப ஏசாமி தப்பு பண்ணா ஏசாமி ரொம்ப கஷ்டப்படுவாரு, வருத்தப்படுவாரு. திருப்பி தப்பு பண்ணாக்கா அவர் அழுவாரு. ரொம்ப தப்பு பண்ணாக்கா அவரு ஒரு ஓன்னு அழுவாரு. ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணா இந்த மாதிரி அப்படியே உருள் பெரண்டு அழுவாரு. இது வந்து அவர்கள் உள்ளத்தை தொடும் இதெல்லாம். ஐயோ ஏசாமி வந்து நான் தப்பு பண்ணா என்ன மாதிரி உருண்டு பரண்டு அழுகுறாரு. அப்ப நான் வந்து நான் உருண்டு பண்ணாலும் நியாயம் கிடையாது. ஏசாமி நியாயமானவராச்சே. அவரை நம்ம உருண்டு பரண்டு அழ வைக்கலாமா? இதெல்லாம் அந்த பிள்ளை யோசிக்கும். யோசிக்க வைக்கணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா. அந்த லெவல்ல. அப்ப இந்த உதாரணம் எதிர்மறை உதாரணம். கடவுள் உன்னை தண்டிப்பார். கடவுள் தண்டிக்கிறவரே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் வருத்தப்படுவார். அன்று முதல் இன்று வரை கஷ்டப்படுறதா அவர் வருத்தப்படுகிறார். ஒரு நியாய தீர்ப்புல என்ன ஆகும்? நீதிபதிக்கு ஒண்ணும் தெரியாது. நீ தப்பு பண்ண இந்த தூக்கு தண்டனை போ, நீ இது இல்ல விடுதலை. ஆனா இயேசுடைய நீதி தீர்ப்பு எடுத்து இருக்கும். ஆமா நீ விடுதலை, ஆனா நீ நம்ம சொல்ற நரகத்துக்கு போய் நாசமா போ. அப்படி இயேசு அந்த கை தர அவர் அழுதுட்டு இருப்பார், வருத்தப்படுவார். அநியாயமா இப்ப வந்து நரகத்துக்கு போறாங்க. நான் நரகன்ற வார்த்தை பயன்படுத்த மாட்டேன், மோட்சம் பயன்படுத்த மாட்டேன். ஏசாமி இருக்கிற இடம், ஏசாமி இல்லாத இடம், அதான் மையம். ஃபர்ஸ்ட் அதான் உள்ள போக்கஸ் பண்ணேன். இயேசு இருக்கிற இடம் எப்படி இருக்கும்? நம்ம சொல்ல பரலோகமா இருக்கும். இயேசு இல்லாத இடம் எப்படி இருக்கும்? அப்ப இயேசு வந்ததுக்கு பிறகு நியாய தீர்ப்பு நாள்ல இயேசு என்ன பண்ணுவாரு? தண்டனைக்கு உள்ளான பத்தி வருத்தப்படுவாங்க. யதார்த்தமா பாருங்க. பைபிள்ல போட்டிருக்குதா எடுத்து படிங்க. இயேசு குணாதிசயம் உங்க முன்னாடி இருந்துகிட்டே இருக்கணும். அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். தீங்குக்கு யாருக்கு தீங்கு நடந்தா மனசா, இயற்கைக்கு தீங்கு நடந்தா மனசாப்படுகிறார். மனிதர்களுக்கு மிருகங்களுக்கு யாருக்கு தீங்கு நடந்தாலும் மனசாப்படுகிறார். செங்கடல்ல பிளந்து போன எல்லாம் செத்து பண்ணாக்கா அவர் பெரிய கூட்ட மாட்டார். அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். இது காரணமா நீதான காரணம். உன்னால எவ்வளவு பேர் அழிந்தாங்க. இதெல்லாம் பாடங்கள் நமக்கு. அங்க வருகின்ற இந்த எதிர்மறையான விஷயங்கள்லாம் நமக்கு பாடங்கள். அதை யோசிக்கணும். தலைப்பிள்ளைகளா செத்துட்டாங்க. ஒரு கீழ்ப்படியா போய் நான் கீழ்ப்படியாத எத்தனை பேர் சாவாங்க. நான் தப்பா வழி நடத்தினாக்கா அரசனா இருந்து வழி நடத்த எத்தனை பேர் தண்ணியில இதுல செங்கடல்ல வீழ்ந்து செத்தாங்க. இங்க வரணும், அந்த லெசனுக்கு வரும். நம்ம கொண்டு போய் நம்ம அவர் 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 வந்துட்டு பட்சிக்குற அக்னி இதெல்லாம் கிடையாது இல்லைங்களா? அதெல்லாம் வேற இறையியல்ல தான் நீங்க படிச்சிருப்பீங்க. நானும் நிறைய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து அந்த அந்த கேட்டகரி வேற கேட்டகரி, வேற மாதிரி புரிஞ்சுக்கணும் இல்லையா? அக்னின்றது என்ன மாதிரி அக்னி இல்லையா? தங்கத்தை போயிட்டு தங்கத்தை உருக்குறதுக்கு போயிட்டு பெரிய அக்னியில போட்டா அது பஸ்பம் ஆயிடும். அக்னின்ற வார்த்தை மொழிபெயர்ப்பு சரியா வரல. வடமொழி சொல் நெருப்பு அது இல்லையா? அந்த நெருப்பு எப்படி பெரும் நெருப்பா, சிறு நெருப்பா, அளவுள்ள நெருப்பா? எதுக்கு சமைக்கும் பொழுது குறைச்சிக்கிடுறோம். டைம் ஆயிடுச்சு இல்லையா? சிம்ல வை. ஏன் சொல்றோம்? நெருப்பு அப்படி இருக்கு. அப்ப கடவுள் அப்படி அந்த எங்க எந்தெந்த நிலையில எப்படி அது சிறப்பாக்கி கையில கொடுக்கிறாரு, வெளிக்கொண்டு வர்றாரு. அதுதான் பொன்னில் புடமிட்டு வரணும். அது அப்படி வந்து நம்ம கையில கொடுக்குறாரு. நெருப்புல வந்துட்டு கரியை காண்பிச்சோம்னாக்கா அதை சுடணும் இல்லைங்களா? அது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை, தமிழ் அமைத்து வர இங்கிலீஷ்ல வார்த்தை இல்லைங்களா? அதே போல குழம்புல போட்டோம்னாக்கா அளவுக்கு அதிகமாச்சுன்னா கொஞ்சமா நெருப்பு இருந்தாக்கா வேகாது. நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். சோ அது ஒன்று. அடுத்தது கியூரியாசிட்டி ரொம்ப. என்னதான் நடக்குது? ஒரு சவுண்ட் தான் வெளில ஓடி போய்ப்பாங்க. என்ன சத்தம் வருது? அங்கிருந்து பேண்ட் வாசிக்கிறாங்க இல்லையா? சாவுக்காக பேண்ட் அடிச்சுட்டு வருவாங்க சத்தம். அது என்னது? காண்பிக்கிறது சொல்லி கொடுக்கிறோம்.
நம்ம என்ன செய்யறோமோ அது சொல்லி எனக்கு நானும் செய்யறேன் உட்கார. அம்மா வந்துட்டு இது மாதிரி செஞ்சுட்டாங்க, எனக்கு கொஞ்சம் கொடு இல்லையா, நானும் அதை செய்யறேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம சீக்கிரம் செய், பசிக்குது, சீக்கிரம் செஞ்சு கொடு. 10 மணிக்கு சொல்லிக்கிட்டு இது இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். அப்ப நானும் செய்யறவா கொடு இல்லையா. அப்ப ஏதாவது பார்த்தா அவருக்கு புதுசா எதனா பார்த்தா அது அது மேல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதை நாம கூட ஏன் செய்யக்கூடாது? அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். இது என்ன? அந்த பிள்ளை கேள்வி கேட்பாது, அதுக்கு பதில் இல்லையா, கேள்வி பதில் முறையில சொல்லிக் கொடுக்கணும். குடும்ப நிகழ்வை சொல்லிக் கொடுக்கணும். பைபிள் நிகழ்வுகளை சொல்லிக் கொடுக்கணும். இல்லைங்களா? 5 அப்ப 2 மீன் நல்ல எல்லாருக்கும் பிடிக்கும். பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்க ரொம்ப பிடிக்கும். அந்த குட்டி பையன் பாரு சாப்பிட்டு பிடிச்சிட்டான் இல்லைங்களா. அப்ப அந்த பிள்ளை யோசிக்காக நம்மளும் கொடுக்கணும்ல. யாருக்கு சந்தோஷமா இருக்கும்? பசியோட சந்தோஷமா இருக்கும். அப்புறம் யார் சந்தோஷமா இருக்கும்? அந்த பையன் கூட சந்தோஷமா கொடுத்தால அப்புறம் ஏசாமிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த வயசு பிள்ளைகள் இந்த மாதிரி கேள்விகள் பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய அடுத்து ரொம்ப முக்கியம். அந்த பிள்ளைகள் வந்து உள்வாங்கிக் கொள்ளும் திறன் வந்து ஒரு 7 நிமிஷம் தான், 7-8 நிமிஷம் தான். நல்ல ஹைலி ட்ரெயின்டு டீச்சர்ஸ் அப்படின்னா நாங்க வந்து ஒரு 30 நிமிஷம், 25 நிமிஷம், 30 நிமிஷம் கொண்டு போக மாட்டோம். நிறைய பிக்சர்ஸை காமிச்சு வாய்ஸ் வேரியேஷன் இருக்கும். அப்புறம் வந்துட்டு உடல் மொழிகள் இதை வச்சேன்னா ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நான் கொண்டு போவோம். அது நல்ல ட்ரெயின்டா இருந்தாலும் அதான் செய்ய முடியும். மற்றபடி அவங்களுடைய கேட்கும் அப்போ ஒரு 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 பைபிள் லெசன் எடுத்தீங்கன்னாக்கா அது 7 நிமிஷத்துக்குள்ள சொல்லிடணும். அப்படி இல்லையா அதை 3 ஆக்கிடணும், 2 ஆக்கிடணும். நாளைக்கு சொல்ற மீதி தொடர் கதை மாதிரி இல்லையா. அப்ப 7 நிமிஷத்துக்குள்ள அவன் புரியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா இல்லையா, அந்த அந்த பைபிள் லெசன் அந்த அந்த லெசனை முதல் 7 நிமிஷம் ஒண்ணு, கொஞ்சம் கேப்பு, விளையாடு, ஒரு சின்ன பாட்டு, திரும்பி இன்னொன்னு. இப்படிதான் நம்ம சண்டே ஸ்கூல் சொல்லிக் கொடுக்குறோம். ஒரே அத்த ஸ்ட்ரெச் சொல்லிக் கொடுத்துடக்கூடாது. சின்னதா ஒரு ஆக்டிவிட்டிஸ், ஒரு விளையாட்டு, அப்புறம் பிள்ளை வந்து திரும்பியும் மைண்ட் செட் ஆகும். திரும்பி ஒரு 7 நிமிஷத்துல அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. எதை சொல்லிக் கொடுத்தாலும் நல்லா சிம்பிளா 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 சொல்லி கொடுத்துருங்க இல்லையா. அவங்க வாழ்வியலை சொல்லிக் கொடுத்தா சிம்பிளா சொல்லிக் கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம சொல்றது அவங்க மனசுல பதிஞ்சு அவங்க செயல்படணும். அப்ப இதெல்லாம் நமக்கு தெரியணும். அடுத்தது நம்ம செய்து அவங்க செய்வாங்க. நம்ம என்ன செய்யணும் அதை அப்படியே செய்ய நினைப்பாங்க. அப்போ உதாரணத்துக்கு நம்ம குழந்தைகளை குளிப்பாட்டும் பொழுது அந்த பிள்ளை என்ன பண்ணும், பொம்மை வச்சு குளிப்பாட்டும். அது ஜாக்கிரதையா இருக்கும். அதுக்கு அடுத்த ஒரு குழந்தை இருந்ததுனாக்கா இது இப்போ நானும் பாப்பாவுக்கு குளிப்பாட்டுறேன், அதுக்கு குளிப்பாட்டு ஏடா கூட மாடு. ஏன்னா ஒரு ஒரு 40 வருஷமா நடந்துட்டு இருக்கு ஒரு வீட்டுல இல்லைங்களா. அழுக்கு துணியெல்லாம் இந்த மெஷின்ல, வாஷிங் மெஷின்ல, அப்போ 2 நிகழ்ச்சி அது. ஒரு நிகழ்ச்சி பாப்பாவோட கொண்டு போயிட்டு வாஷிங் மெஷின்ல படுத்திக்கிட்டு போகுது, அது பார்த்துட்டாங்க. இன்னொன்னு வந்து ரொம்ப பேத்தட்டிக் ஆயிடுச்சு. பேத்தட்டிக் ரொம்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். அது வாஷிங் மிஷின்ல போட்டுச்சு அந்த பிள்ளைய. இன்னொரு நிகழ்வு. ஆனா அது அதுக்கு சுவிட்ச்ல மேல இருக்கிறது ஆன் பண்றதுல தெரியல அதுக்கு. ஏன்னா பாப்பா அழுற சத்தம் தான் அது உள்ள இருக்குது. இல்லைங்களா? சோ அந்த பிள்ளைங்க நம்ம என்ன செய்யறோமோ அதை செய்யணும்னு விரும்புறாங்க. அவங்க செய்யணும். ஏன்னா அவங்க அறிவை வளர்க்கணும். அது இதெல்லாம் பண்ணும். பாப்பா வந்து இதுல போடக்கூடாது. பாப்பா வந்து இப்படிதான் பண்ணணும். கண்ணுல தண்ணி போடும், மூக்குல இது ஆகும். அதுக்கு எப்படி பண்ணணும், இப்படிதான் பண்ணணும். அப்ப நானும் குளிப்பாட்டுறேன்னு வந்து தொந்தரவு கொடுத்தா கூட என்ன பண்ணணும், நான் வந்து இதை பண்றேன், நீ இதை பண்ணு. ஏன்னா நீ பண்ணினாக்கா மூக்கு கூட போயிடுச்சுன்னா பாப்பாவுக்கு காய்ச்சல், ஜுரம் வந்துடும், டாக்டர் ஊசி போடணும். இப்படிலாம் பொறுமையா பேசணும். நீ பேசுறதே கிடையாது பிள்ளைங்கிட்ட. அப்ப என்ன பண்ண, நீ வந்து நல்லா குடிச்சா தண்ணி ஊத்து, இங்க ஊத்து, தோல் பட்டல தலையில ஊத்துற போயிடும். இங்க ஊத்து, இங்க ஊத்து. சோப் எடுத்து கொடு. இந்த சோப் அதுலயே வச்சுடு. சோப் டிஷ் வச்சுடு. அந்த அந்த டிப்பர், அந்த மக்கு, அதை கொண்டு வா இல்லையா. தண்ணி கொஞ்சமா எடுத்து ஊத்து இல்லையா. இந்த மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணா, அந்த பிள்ளைகளும் கற்றுக்கொள்வார்கள். அறிவும் விருத்தியாகும். ஓ இப்படித்தானா, இப்படித்தான் பண்ணுமா, இப்படி பண்ணுமா.
அப்ப அந்த பிள்ளை நினைக்க ஓகே நம்ம பண்றது கரெக்டா இல்லையான்ட்டு அம்மா பண்றது கேட்கிற அளவுக்கு வரும். நான் இப்படி பண்ணட்டுமா? நான் இதை செய்யணும். கொஞ்சம் மெச்சூர்டா இருக்க பிள்ளைங்க இது எப்படி செய்யணும்னு வந்து கேட்பாங்க. சரிங்களா? அப்ப விளையாட்டு பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் மேல வச்சுட்டோம்னாக்கா, அது அங்கிருந்து அதுக்கு எதுக்கு வாங்கி கொடுக்கிறோம்? ஏன்னா அது உடைச்சுடுவாங்க. எனக்கு முன்னாடியே விளையாடும். நிறைய பொருட்கள் விளையாட்டோம். இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. இதான் படிக்க போறோம். நேரம் ஆயிடுச்சு. நம்ம வீட்ல ஒரு 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 பொருள வாங்கி குடுத்துட்டோம்னாக்கா, வீட்டுக்கு வேற ஒரு வீட்டு பிள்ளை வருதுனாக்கா, இந்த பிள்ளை வந்துட்டு ஒரு டாய் வச்சிருக்குமா, அத புடுங்கி அந்த குழந்தைக்கு குடுக்குறோம். அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுங்களா? சைக்காலஜி அந்த பிள்ளை எப்படி பாதிக்க தெரியுமா? ஏன்னா அந்த பிள்ளைக்கு வந்துட்டு முதல்லயே சொல்லி ஒரு குட்டி பாப்பா வந்து அந்த பிள்ளைக்கு வந்து அந்த விளையாடுறதுக்கு எதுவும் இருக்காது. இல்லையா? உன் பொருள குடுத்து 2 பேரும் சேர்ந்து விளையாடு. ஏசாமிக்கு அது பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப ஏசாமி உன்ன கூட ஃப்ரெண்டுன்றாரு. அவன் ஃப்ரெண்டு மாதிரி பழகு. அந்த பிள்ளை இல்ல குடுக்க மாட்டேன்னா விட்டுடுங்க. விட்டுடுங்க. வேற ஒண்ணு எடுத்து குடுத்துறாங்க. அதுவும் என்ட்ட குடுன்னா குடுத்துருங்க. அந்த பிள்ளை இன்னும் வந்துட்டு அந்த 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 இதுக்கு வரல. அந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமா அத பகிருகின்றத செய்யும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். விளையாட்டு சாமான்கள் எடுத்து போயிட்டு அல்மாரால கொண்டு போய் வச்சுக்கிறது. மேல வச்சுக்கிறது, அது பூட்டு போட்டு வச்சுக்கிறது. அத எடுத்து குடுப்பா, எதுனா உடைச்சா உன் கதை கந்தல் இதெல்லாம் பிள்ளைக்கு சொல்லி, அப்ப அது என்ன பண்ணும்? அது என்ன பண்ணுது தெரியுமா? ஆராய்ச்சி பண்ணுத உடைக்கிறது, அம்மாவ பனிஷ் பண்ணணும்னு போட்டு செம்மோட உடைச்சிடும் அது. புரியுதுங்களா? சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதோட முடிச்சுக்கலாம். அதான் இப்ப சொன்னது இதுதான். இதோட முடிச்சுக்கலாம். செல்ஃபிஷ் இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும். செல்ஃபிஷ். அந்த பிள்ளை வச்சுக்கும்போது இன்னொரு குழந்தைய தூக்கி வச்சிருந்தாக்கா, அது கோவம் வரும். அம்மா என்ன விட்டு அந்த பிள்ளைய தூக்கி வைக்குது. சொந்த தங்கச்சிய தம்பி, பாப்பா தூக்கி வச்சாம அதுக்கு ஒரு இது வரும். சொல்லிக் குடுக்கணும். 2 பிள்ளைகள் இருந்தாக்கா, அதெல்லாம் அதுல வரும். இல்லையா? பேரண்டிங் ஏர்லி இன்ஸ்பயர். இந்த பாப்பாவ வந்து நம்ம தான் பார்த்துக்கிறோம். நீ பாப்பாவ நான் பார்த்துக்கிட்டேன். இப்ப பாரு ஏசாமி வந்து பாப்பா இப்போ நீயும் பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், நானும் ஹெல்ப் பண்ணணும். அந்த பிள்ளைக்கு புரியுது நம்ம பாப்பா. நான் இருக்கும்போது அம்மா அப்படிதான் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணோம்? அம்மாவும் பார்த்துக்கணும், நானும் பார்த்துக்கணும். அதே நேரத்துல அம்மா எனக்கும் முக்கியத்துவம் குடுக்குறாங்க. அப்பா எனக்கும் அப்ப அதையும் செய்யணும். அம்மா, அப்பா எனக்கும் அதே முக்கியத்துவத்த குடுக்குறாங்க. இந்த பிள்ளைக்கும். அப்ப அந்த பிள்ளை ஏன் தங்கச்சி, தம்பி அடிக்குது அப்படின்னாக்கா, இதுக்கு பிரையாரிட்டி குடுக்குறோம். எனக்கு பிரையாரிட்டி குடுத்திருந்தாங்க இதுவரைக்கும். இன்னைக்கு என்ன விட்டுட்டாங்க, அத பார்க்குறாங்க. ஷேர் பண்ணாது. ஒரு பொம்மை வாங்கி குடுத்தாக்க பாரு, 2 ஒரு பக்கத்துல ஒண்ணு கால புடிச்சு இழுக்கும், ஒரு தலைய புடிச்சு இழுக்கும், பீஸ் பீஸா போயிடும். யாரு கேட்டா அண்ணன் தான் புடுங்கணும், இவ தான் புடுங்கணும். சோ இவைகளை நாம் வளர்த்துக் கொள்வோம். நான் நினைக்கிறேன் இதோட பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு.